ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நிறைய அசுர விலங்குகளும் டீமன்ஸும் வந்து படையெடுத்து ஓடுது. யாரை அட்டாக் பண்ணுறதுக்காக இவங்க ஓடுறாங்கன்னா, தற்காப்பு கலை உலகத்தை வந்து அட்டாக் பண்ணி அந்த உலகத்தில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த அசுர விலங்குகளும் டீமன்ஸும் வந்து படையெடுத்து போயிட்டுருக்கோம். அந்த தற்காப்பு கலை உலகத்தோட தற்காப்பு கடவுள் யாருன்னா ஷென் அப்படிங்கிற ஒருத்தன் தான். அந்த தற்காப்பு கலை உலகத்தை வந்து தீய சக்தியிட்டிருந்து எதிர்த்து போராடி அதோட அமைதியை வந்து நிலைநாட்டுறதுக்காக டீமனோட உலகத்தை நோக்கி வந்து ஷென் வந்து போயிட்டுருப்பான். அந்த டீமன்ஸை எதிர்த்து அழிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் தெரியுது ஷென்னுக்கு தான் வந்து ஒரு தற்காப்பு கலை உலகத்தோட கடவுள் தான், தற்காப்பு கடவுள் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தெரிய வருது. தற்காப்பு கலை உலகத்தை தான் காட்டுறாங்க. அந்த உலகத்தில் வந்து ஷென் வந்து மியூசிக் ப்ளே பண்ணிட்டு வந்து இருப்பான். அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு வந்து அங்கே வருது. இந்த பொண்ணும் தற்காப்பு கலை உலகத்தோட ஒரு கடவுள் தான். இந்த பொண்ணோட பேர் வந்து ஷாலினி. எனது அன்பை நாம் 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு இது வந்து காதல் வசனங்களை வந்து பேசிக்கிட்டே அங்கே வரும். ஷென் வந்து ஷாலினியை பார்த்தோன்னே ஷாலினி பக்கத்தில் வந்து ஷென் வந்துடுவான். சொர்க்கத்தோட வழி என்னன்னு உனக்கு தெரியுமா ஷாலினி? இந்த சூரியன், நிலவு, நீ. சூரியன் வந்து பகலை குறிக்கும், நிலவு வந்து இரவு வந்து குறிக்கக்கூடியது. நீயும் நானும் டே அண்ட் நைட் மாதிரி தான் ஷென். நான் எப்போவுமே உன் கூட இருக்க மட்டும்தான் ஆசைப்படுவேன். எனக்கு அந்த சொர்க்கத்தோட வழி என்னவா இருந்தால் என்ன, அதை பற்றின எனக்கு கவலை இல்லை. ஷென்னை வந்து ஹக் பண்ணிக்கும். சொர்க்கத்தின் வழி அப்படிங்கிறது சொர்க்கத்திலிருந்து கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. அதோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, எல்லா உயிர்களும் வந்து நல்லா வாழணும், வாழ்க்கை மரணம் இது கிடைக்கக்கூடிய இந்த சுழற்சியில் வந்து மக்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அதோட எண்ணமாக வந்து இருக்கும். ஷென் நம்ம எல்லாருமே வந்து தற்காப்பு கலை உலகத்தோட கடவுள்களாக வந்து இருந்துகிட்ருக்கோம். ஆனால் ஏன் மனித உயிர்கள் மட்டும் தன்னோட வாழ்க்கை மற்றும் மரணத்துக்கு இடையில வந்து நிறைய வந்து எமோஷன்ஸ் வந்து கொண்டிருக்கு, எனக்கு புரியலையே அப்படி வந்து ஷாலினி வந்து கேட்டிருப்பாங்க. ஷாலினி உனக்கு ஒன்றும் புரியலையா? இதோ இந்த இலைகளை வந்து நீ உதாரணமாக வந்து எடுத்துக்கோ. பூக்கள் எல்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு மரத்துலேருந்து இந்த இலைகள் எல்லாம் வந்து உதிர்ந்து கீழே விழுந்துடும். அதே மாதிரி தான் மனிதர்களோட வாழ்க்கையும் அப்படின்னு வந்து இந்த ஷென் பேசிகிட்டே இருப்பான். அப்போ வந்து ஷாலினி வந்து ஷென்னை பார்த்துட்டே இருக்குது. என்ன பண்ணால் ஷென்னை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து ஏன் ஷாலினி வந்து என்னை அட்டாக் பண்ண, என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து ஷென் கேட்பானா. அப்பன்னு பார்த்து அங்கே வந்து சாயா வந்து என்டர் ஆயிடுவான். சாயா வந்து இந்த தற்காப்பு கலை உலகத்தில் வந்து ஒரு கடவுளாக தான் வந்து இருந்திருப்பான். சாயா பார்த்தோன்னே சாயா நீயா அப்படி வந்து ஷென் வந்து பார்த்துட்டு இருப்பானா. அப்போ சாயா வந்து ஷென்னை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ ஷாயா, ஷென்னு, ஷாலினி இவங்க 3 பேரும் வந்து ஆகாயத்தில் வந்து மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. சண்டை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்துல வந்து எல்லாருமே வந்து நிற்பாங்களாம். அப்போ ஷாலினி வந்து தன்னோட மேஜிக்கை வந்து யூஸ் பண்ணி ஸ்வாட் அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு ஷென்னை வந்து அட்டாக் பண்ணுவாங்களாம். அப்போ வந்து ஷென் வந்து ஒரு சீல்டை வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணிடுவான். இந்த அட்டாக்கை நீ எப்படி தடுக்கிற நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சாயா வந்து தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி ஷென்னை வந்து அட்டாக் பண்ணுவான். ஷென் வந்து அப்போ வந்து ஸ்வாட் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் வந்து உருவாக்குவான். அந்த ஃபார்மேஷனில் பார்த்தோம்னா 1000க்கும் மேற்பட்ட ஸ்வாட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அந்த எல்லா ஸ்வாடுமே சேர்ந்து ஒரு பெரிய ஸ்வாடாக வந்து உருவெடுக்கும். அது போய் அட்டாக் பண்ணலான் இருக்கப்ப ஷாலினியும் சாயாவும் சேர்ந்து ஷென்னை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சண்டை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஷென் தன்னோட உயர்தர சக்தியை வந்து யூஸ் பண்ணி ஒரு பெரிய வாரியர் மாதிரி ஒரு உருவத்தை வந்து உருவாக்குவா. அது அப்படியே டிஸப்பியர் ஆயிருமா. அதை பார்த்தானே ஷாலினி சொல்லுவாங்க, இங்கே பாரா ஷென், நான் உனக்கு வந்து பாய்சன் வச்சுட்டேன், அதனால் உன்னோட பவர் எல்லாமே அப்படியே குறைஞ்சிரும். அதனால தானே என்னால் உன் கூட வந்து இப்போ சண்டை போட முடியுது, அதுக்காக தான் நான் உன் கூட சண்டை போடவே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி வந்து ஒரு மேஜிக் வந்து யூஸ் பண்ணி அதாவது செயின் மாதிரி வந்து ஷென்னை வந்து அதை வந்து சீல் பண்ணிடும். ஷென்னை வந்து ஷீல் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி நான் எவ்வளவோ பார்த்துருக்கேன், இதெல்லாம் ஒரு விஷயமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி ஷென் வந்து சீலை வந்து பிரேக் பண்ணுவான். பிரேக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போவானா. இதை பார்த்தோன்னே சாயா வந்து சொல்லுவான், வந்துட்டு அவனை வந்து நம்ம தப்பிக்க விடக்கூடாது, வா அவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷாலினி, சாயா 2 பேருமே வந்து ஷென்னை வந்து பின்தொடர்ந்து சேஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு போனோடனே வந்து எல்லாரும் வந்து நின்றுவாங்களா. நீ இங்கேருந்து தப்பிச்சு போகணும் வந்து முயற்சி பண்ணாத ஷென் அப்படி வந்து சாயா வந்து பேசிகிட்டு இருப்பானா. என்னோட காதலி, என்னோட உயிர் நண்பை 2 பேருமே எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைடா அப்படின்னு வந்து ஷென் வந்து பேசிகிட்டு இருப்பான். நீ வரதுக்கு முன்னாடியே வந்து நான் சாயாவை தான் லவ் பண்ணேன், நான் சாயாவை மட்டும்தான் காதலிக்கிறேன், நான் வந்து உன்னை காதலிக்கிற மாதிரி நடித்தேன், ஏன் தெரியுமா, அப்போ தான் நான் வந்து நீ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து ஷாலினி பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கோம். நான் உன்னை வந்து ஒரு படிக்கல்லாக தாண்டா யூஸ் பண்ணேன், நான் ஒன்றும் உங்ககிட்ட இருக்கிறதுக்காக ஒன்றும் சண்டை போட கிடையாது, நீ என்னோட அதிகார எல்லையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் டியானுவை வந்து உருவாக்குறதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இத்தனை வருஷமாக வந்து நீ எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு நீ என்னடா பண்ணி வச்ச,
நீயும் ஷாலினியும் சேர்ந்து ஜோடி புறா மாதிரி சுற்றுனீங்க, அதை பார்த்து எனக்கு எப்படி வயிறு இருந்துச்சுன்னு தெரியுமாடா அப்படின்னு வந்து சாயா பேசிகிட்டு இருப்பான். அவன் பக்கத்தில் இருக்கும்போது நான் எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும்டா. சாயாவும் நானும் ஒரு டீல் போட்டோம். நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இந்த தற்காப்பு கலை உலகத்தோட தலைமை கடவுள்களாக வந்து ஆகணும். அது எப்போ நடக்கணும்? நீ செத்தா தானே நடக்கும். நீ எப்போ சாகிறது, நாங்கள் எப்போ தலைமை கடவுள்களாக வந்து மாறுறது. இப்போ நான் சாயா கூட போவேன், நான் வந்து யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு இந்த ஷாலினி பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கோம். நீ யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இந்த தற்காப்பு கலை உலகத்தோட தற்காப்பு கடவுளாக வந்து நீ ஆகியிருக்க. இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதை நினச்சா எனக்கு அப்படியே வெறுப்பாக வருது. நீயும் நானும் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்துட்டோம். அதனால் நான் வந்து நீ வாழ்கிறதுக்காக உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நீ இத்தனை நாளாக தடை செய்யப்பட்ட பகுதியில் வந்து கற்றுக்கிட்ட ஒட்டுமொத்த தெய்வீக சக்தியை எனக்காக விட்டு கொடுத்துரு. அப்போ நான் உனக்கு வாழ்க்கை பிச்சை போகிறேன்டா அப்படின்னு வந்து சாயா வந்து பேசிகிட்டு இருப்பான். நான் இந்த பிரபஞ்சத்தோட சீக்ரெட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. ஆனால் இந்த மனுஷ பசங்க வந்து இந்த வஞ்சகத்தனம் பண்ணுவாங்க பார்த்தியா, அதை வந்து நான் தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன் பாரு. என்னோட பாதி வாழ்நாள் முழுக்க வந்து நான் விதியோடு போராடிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட முடிவு வந்து கடைசியில் இப்படி இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. சாயா, நீ இவ்வளோ நாள் ஆகியும் என்னை புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. நான் வந்து என்னோட வாழ்க்கையை நல்ல விதமாக தான் வாழ்ந்திருக்கேன், நல்ல விதமாக தான் வாழ்வேன். நான் வந்து சாவை கண்டு பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி தென் வந்து தன்னைத்தானே அழிச்சு ஆரம்பிப்பான். அப்படியே காத்தோட காற்ற காணாமல் போயிடுவான். இதை பார்த்தோன்னே சாயா சொல்லுவான், நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் வந்து சாக விட மாட்டேன்டா. நீ செத்தாலும் சரி உன்னோட ஆத்மா வந்து நான் அழிச்சே தருவேன். ஏன்னா உன் ஆத்மாவை அழிச்சிட்டா நீ மறுபடியும் வந்து மனித உலகத்தில் ஒரு மனிதன் வந்து பிறக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த ஷென்னோட ஆத்மாவை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து போவான். அதுக்குள்ளேயே அந்த ஷென்னோட ஆத்மா என்ன பண்ணா பூமிக்குள்ளே வந்து போயிடும். பூமியில் ஒரு அரச குடும்பத்தோட வீட்டுக்குள்ளே தான் அது போகிறத வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து ஷென் வந்து மனித உருவத்தில் வந்து இருக்கும்போது மயங்கி கிடப்பானா. அப்போ அந்த ஹியூமன் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஷென் வந்து யாராக இருப்பான் அப்படின்னா ஒரு ஜெனரலோட பேரனாக வந்து இருப்பான். அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு லேடி இருப்பாங்க. இவங்க வந்து அந்த ஜென்ரலோட பொண்ணு. இவங்க பேர் வந்து யாழ்னி. ஷென், நீ எந்திரிச்சிட்டாப்பா ஷென், நீ எந்திரிக்க மாட்டியோ என்னமோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா, அம்மாவும் ரொம்ப பயமுறுத்திட்ட பார்த்தியா அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஷென் வந்து அம்மா நான் எங்கே இருக்கேன், நான் யார் அப்படிங்கிற மாதிரி பித்தான்னு முழிச்சிட்டு இருப்பான். நீ ஏன்டா அப்படி ஃபுல்லாக அடி வாங்கிட்டு வந்து நிற்கிற, எல்லாரும் சொல்கிறது உண்மையா, நீ அந்த வே குடும்ப பையனோட போய் சண்டை போட்டியா, அவன் உன்னை என்ன பண்ணி வச்சுக்கான்னு பாரு, அவன் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காண்டா, நீ ஏன்டா அப்படி பிரச்சனைக்கு போகான்னு சொன்னால் அவங்க கூட பிரச்சனை போயிட்டு இருக்க அப்படின்னு வந்து ஷென்னோட அம்மா வந்து பிடிச்சி சத்தம் போட்டிருப்பாங்க. ஷென்னுக்கு வந்து அப்போ ஒரு சில சீன்ஸ்னால் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அந்த வே வந்து ஷென்னை வந்து உதச்சது இதெல்லாம் வந்து ஞாபகம் வந்துட்டு போகுமா. ஆமாம், என்ன தான் நடந்துட்டு இருக்குது, நான் கண்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த ஆழ்ந்த கனவுக்குள்ளே எதுவும் இருக்குன்னா இல்லையா, இல்லை இதெல்லாம் உண்மையா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், யார் அந்த ஷாலினி, யார் அந்த சாயா, இது என்னோட கற்பனையா இல்லை உண்மையா, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியவே இல்லை, இது எல்லாமே வந்து கனவா அப்படி வந்து ஒரு குழப்பத்தோடய வந்து ஷென் வந்து இருப்பான். என்னப்பா ஷென் ஆச்சு, இப்போ நீ பரவாயில்லையா அப்படின்னு வந்து ஷென்னோட அம்மா வந்து பேய்ப்பாங்க. பரவாயில்லம்மா அப்படி வந்து ஷென் வந்து சொல்லுவானா, 3 நாளாக நீ எங்கடா போன, நான் உன்னை நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா, நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கேனே தெரியல, நான் சொல்கிறது உனக்கு காதில் விழுகலையாடா, நீ ஒருவேளை செத்து போயிருந்தா அப்படின்னா நான் இவ்வளோ வலிச்சிருக்குண்டா, எனக்கு நான் மட்டும் உயிரோடு இருந்திருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கத்திக்கிட்டு இருப்பாங்களா. இல்லைம்மா நீ அப்படின்னா இல்லை அப்படின்னு வந்து ஷென் வந்து பேசிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஷென்னோட நெத்தியில் வந்து ஒரு மார்க் வந்துட்டு அப்படியே வந்து மறைஞ்சிரும். ஷென், உனக்கு பரவாயில்லப்பா, நீ நல்லா இருக்கலப்பா அப்படின்னு. சரி ஷென், நீ வந்து இந்த சூப்பை குடி, உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா வந்து அவனுக்கு வந்து சூப்பு குடிப்பாங்க. ஷென் வந்து அந்த சூப்பை வந்து குடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ ஷென் சொல்ல காட்டுவாங்க, என்னோட அம்மா வந்து அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, இந்த நாட்டிலே என்னோட அம்மா மட்டும்தான் பேரழகியாக வந்து இருந்தாங்க. இந்த நாட்டில் இருக்க எல்லா பணக்கார பசங்களும் சரி எங்கள் அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீ நானும் போட்டி போட்டு வந்து க்யூவில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் எங்கள் அம்மாவோட வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா வந்து அரசருக்கு துணை மனைவியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிவெடுத்தாங்க. ஆனால் இந்த ஒரு முடிவு எங்கள் அம்மாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் அவங்க வந்து தன்னோட வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போன அவங்க வந்து 3 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்தப்போ கையில் ஒரு குழந்தையோடு வந்தாங்க. கல்யாணமாகவே ஒரு பொண்ணு வந்து தாயாயிட்டான். எந்த நாடு வந்து எங்கள் அம்மா வந்து பேரழகி, அழகில் சிறந்தவ அப்படின்னு வந்து புகழ்ந்து தள்ளிச்சோ அதே நாட்டில் இருக்கவங்க வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு அபசுகுணமாக வந்து பார்த்தாங்க. என்னோட அம்மா வந்து என்னை கையில் தூக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து வந்தாங்க. நான் வந்து அவங்களோட குழந்தைனும், நான் வந்து இவங்களோட இரத்த உறவு, இரத்த வம்சாவளியில் வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தைன்னு பேர் சொல்லிட்டு வந்தாங்க. என்னோட தாத்தா கூட எங்களை வந்து ஏற்றுக்கவே இல்லை. எங்களை வந்து எல்லாருமே அடித்து துரத்துனாங்க. ஆனால் அதனால் நாங்கள் வீடே இல்லாமல் தெருவில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ப்ரெசண்ட்டில் தான் காட்டுவாங்க.
ஷென் உன்னோட ஆத்ம சக்தி இன்னும் எழுச்சி பெறலப்பா, நீ அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு வந்து ஷென்னோட அம்மா சொல்லுவாங்களாம். என்னம்மா சொல்கிறீங்க, ஆத்ம சக்தின்னு எழுச்சி பெறலையா அப்படின்னு வந்து ஷென் தன்னோட பவர் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பான். ஆனால் அந்த பவர் வந்து பிளிங்க் ஆகிட்டு போயிருமா. ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ போய் சண்டை போடணும் ஒன்றும் அவசியம்னா இல்லை, நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கு இருப்பேன்ப்பா, அம்மா உன்னை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு வந்து ஷென்னோட அம்மா பேசுவாங்களா. அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இழந்த எல்லாத்தையும் மறுபடியும் வந்து அடைவேன், எல்லாமே பழைய நிலைமைக்கு நான் கொண்டு வருவேம்மா அப்படின்னு வந்து ஷென் வந்து பேசிகிட்டு இருப்பான். இப்படி கேட்கும்போது தான் ஷென் வந்து எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குப்பா அப்படின்னு வந்து ஷென்னோட அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து கதவை தட்டுற சவுண்டு வந்து கேட்குமா. யாருன்னு போய் ஷென்னோட அம்மா வந்து பார்ப்பாங்க. பார்த்தா வேலைக்கார பொண்ணு வந்து இருந்திருக்கும். எவ்வளோ நேரமாக கதவை தட்டுறது, இன்னும் கதவை திறக்காமல் இப்படி என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு அந்த வேலைக்கார பொண்ணு வந்து கேட்குமா. இங்கே பாருமா, ஷென் வந்து இப்போ தான் எந்திரிச்சான், அவன் ரொம்ப வீக்காக இருக்கான், நீ அவனை பயமுறுத்துறாத அப்படின்னு வந்து ஷென்னோட அம்மா வந்து சொல்லுவாங்க. ஓ, ஷென் மாஸ்டர் எந்திரிச்சிட்டாரோ, இது பெரிய அப்படியே அதிசயமான விஷயம் பாருங்க அப்படின்னு வந்து இந்த வேலைக்கார பொண்ணு வந்து கேட்குமா. ஆமாம், இப்போ உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு வந்து ஷென் வந்து கேட்பான். இங்கே பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இங்கேருந்து போங்க, நான் ஒன்றும் உங்களை வந்து பார்க்க ஒன்றும் வர கிடையாது. இங்கே பாருங்க யாழினி, நீங்கள் ஜோ மேடத்துக்கிட்ட வந்து ஒரு டீல் போட்டிங்களே, அதை நீங்கள் இன்னும் மறக்கலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த ஒர்க்கர் பொண்ணு வந்து சொல்லுமா. சரிப்பா ஷென், நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஷென்னோட அம்மா வந்து அங்கேருந்து கிளம்பலான்னு போவாங்களா. அம்மா நில்லுங்க, நீங்கள் மட்டும் எங்கே தனியாக போகிறீங்க, அப்புறங்க நானும் உங்கள் கூட வரேன், 2 பேரும் சேர்ந்து போடலாம் அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். ஏ பைத்தியம், நான் ஒன்றும் வீட்டு விட்டு போகிறேன்னு சொல்ல கிடையாதுடா, நீ இங்கே ரெஸ்ட் எடு, நீ நல்லா சரியானோடனே நான் திருப்பி இங்கே வந்துடுவேன், அப்புறம் என்ன உனக்கு அப்படி வந்து ஷென்னோட அம்மா வந்து கேட்பாங்க. அப்படி அத்தைக்கிட்ட நீங்கள் என்னதாம்மா சொன்னீங்க அப்படின்னு வந்து ஷென் வந்து கேட்டுட்டு இருப்பானா. உங்கள் அம்மா ஒன்றும் சாகலாம் ஒன்றும் போக கிடையாது, உங்கள் அம்மாவை ஜோ மேடம் எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னா, ஜோ மேடமோட தம்பியை வந்து இன்னைக்கு மீட் பண்ணுறதுக்காக, உங்கள் அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க தம்பி வந்து லிவிங் ரூமில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீ இதில் தடையிறதுன்னு நல்லது இல்லை அப்படின்னு வந்து இந்த ஒர்க்கர் பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்குமா. ஏமா அத்தை அந்த பொறுக்கியை பார்க்கணும் உங்கள்கிட்ட சொன்னாங்க, நீ என்ன பேசிட்டு இருக்காமல வெளில போனிமா அப்படின்னு ஒர்க்கர் பொண்ணை பார்த்து இந்த ஷென் சொல்லுவானா. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, யாழினி உங்கள் பங்கனை பாருங்கள் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு, நீங்கள் ஜோ மேடமோட தம்பியை வந்து மீட் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையை மீற போகிறீங்களா என்ன அப்படின்னு வந்து இந்த ஒர்க்கர் பொண்ணு வந்து கேட்குமா. அந்த பொறுக்கி புறம்போக்கு நாய் நிறைய தடவை எங்கள் அம்மாவை பார்க்குறேன் மீட் பண்ணுறேன்னு வந்திருக்கா, ஆனால் எங்கள் அம்மா எல்லா தடவையும் வந்து அவனை வந்து அவாய்ட் பண்ணி தான் விட்ருக்காங்க அப்படின்னு வந்து ஷென் வந்து பேசிகிட்டு இருப்பானா. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் அதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்குற, அவங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு அந்த ஒர்க்கர் பொண்ணு வந்து கேட்குமா. இங்கே பார்ப்பா ஷென், நீ இப்போ தான் சுயநினைவுக்கு வந்து வந்திருக்க, நீ இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதப்பா, தேவலாம் நீ மனசை கஷ்டப்படுத்திக்காத, நான் போய் அவனை வந்து மீட் பண்ணிட்டு தானே வரப்போகிறேன், போய் மீட் பண்ணிட்டு வரேன், வேறு ஒன்றுமே நடக்காது, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகலான்னு போவாங்களா. இல்லைம்மா நம்ம எதுக்கு போகணும், அதெல்லாம் ஒன்றும் போக வேணாம் அப்படின்னு வந்து ஷென் வந்து பேசிகிட்டு இருப்பான். நீ பேசுகிறதெல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, நீ சண்டை போட்டதுக்கப்புறம் கோமாக்கு போனல, அப்போ வந்து நீ சாக கடந்த, அப்போ உன்னோட அம்மா தான் எங்கள் ஜோ மேடமோட ரூமுக்கு முன்னாடி வந்து வெக்கமே இல்லாமல் ஒரு நாள் நைட்டு முழுக்க வந்து நீல்டவுன் போட்டிருந்தாங்க. எதுக்காக தெரியுமா, நீ உன்னை பழைக்க வைக்கிறதுக்கான மருந்து வந்து தருவாங்க அப்படின்ட்டு பிச்சை எடுத்த மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. அதனால தான் ஜோ மேடம் வந்து உங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க அப்படின்னு வந்து இந்த ஒர்க்கர் பொண்ணு வந்து ஏதோ சொல்ல வருமா. தான் வாயை மூடும் போல, எங்கள் அண்ணிக்கிட்ட நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிதான், ஆனால் அவங்க என்கிட்ட எதை பற்றியுமே என்கிட்ட வந்து சொல்லவே கிடையாது அப்படின்னு ஷென்னோட அம்மா வந்து பேசுவாங்களாம். அம்மா நம்மளை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ அவமானப்பட்டிருக்காங்க இல்லை அப்படின்னு வந்து ஷென் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். நான் அவங்க கூட வரேன் வா போகலாம் அப்படின்னு ஷென்னோட அம்மா வந்து கிளம்பலான்னு போவாங்களாம். இல்லைம்மா நீங்கள் வந்து போக வேணாம், நான் உங்களை வந்து போக விட மாட்டேன், இனிமேல் பட்டு யாருமே உங்களை வந்து காலில் போட்டு மிதிக்க நான் விட மாட்டேம்மா, நீ முதல்ல வெளில போ அப்படின்னு வந்து அந்த ஒர்க்கர் பொண்ணை பார்த்து ஷென் சொல்லுவானா. இங்கே பாருங்கள், நீங்களாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் ஒன்றும் என்னோட முதலாளி ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து இந்த ஒர்க்கர் பொண்ணு வந்து சொல்லும். நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீ வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரி மட்டும்தான் அப்படின்னு ஷென்னோட அம்மா வந்து சொல்லுவாங்க. ஐயோ மேடம், நீங்கள் சொன்னோன்னே நான் பயந்துட்டேன் மேடம், ஜோ மேடம் ஏற்கனவே சொல்லி தான் என்னை அனுப்புனாங்க, நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு. எங்கள் அண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க நம்மள வந்து இந்த யாழினி மேடம் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, ஜோ மேடமோட கெஸ்ட்டு வந்து லிவிங் ரூமில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டு போகணும் வாங்க நம்மள அப்படிங்குவாங்க. உடனே 2 பாடி கார்டு மாதிரி 2 பேர் வருவாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னோட அம்மா வந்து கூப்பிட்டு போகலான்னு கிட்ட வரலான்னு பார்ப்பாங்களா. ஒரு அடி எடுத்து வச்சிங்க செத்துருவீங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுத்து நீட்டுவானா ஷென்னு. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போங்கடா போய் யாழினியை வந்து கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு இந்த ஒர்க்கர் பொண்ணு வந்து கத்திட்டு இருக்குமா. என்னை மன்னிச்சிடுங்க ஷென் மாஸ்டர், நாங்கள் வந்து ஜோ மேடமோட உத்தரவுப்படி தான் நடந்துகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன்னாடி வரலான்னு பார்ப்பாங்களா. உங்கள் எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ தைரியம் வந்துருச்சாடா, எல்லோரும் சாகணும்னு ஆசைப்பட்றீங்களா, வீட்டு ரூல்ஸ் படி உங்களை வந்து 3000 மைல் தொலைவுக்கு அப்பால் வந்து உங்களை வந்து அனுப்பிடுவேன், உங்களை நாடு கடத்திடுவேண்டா, ஜாக்கிரதை இருங்க அப்படின்னு வந்து ஷென் வந்து பேசிகிட்டு இருப்பான்.
யான்ஷி சென் மாஸ்டரும் இந்த ஃபேமிலியில் ஒருத்தர் தான். அவர் இந்த மாதிரி பெரிய முடிவு ஏதாவது எடுத்துட்டாருன்னா நம்ம இந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க தான், நமக்கு தான் பெரிய கஷ்டம் வரும் அப்படின்னு வந்து இந்த பாடி கார்ட்ஸ் வந்து இந்த ஒர்க்கர் பொண்ணை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, யாரோ இங்கே நாடு கடத்துருவேன்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. யான்சி, நீ என்கிட்ட சொன்னதை விட பெருசாக ஏதாவது பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் நீ எதிர்பார்ப்பை வந்து பொய்யாக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு வந்து சென்னோட அத்தை வந்து பேசிக்கிட்டே அங்கே வருவாங்க. இவங்க தான் சென்னோட அத்தை, இவங்க பேர் வந்து ஜோ. இல்லை மேடம், எல்லாமே என்னோட தப்பு தான், எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடுங்க அப்படின்னு அந்த ஒர்க்கர் பொண்ணு வந்து காலில் விழுந்துரும். இந்த ஜோக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க தான் ஜோவோட தம்பி. ஜோவோட தம்பி வந்து சென்னோட அம்மாவை பார்த்து அப்படியே வலிஞ்சிக்கிட்டே இருப்பானா. என்ன பார்க்குற, என் மருமகனுக்கு இத்தனை நாள் இல்லாத தைரியம் இப்போ எப்படி வந்துச்சு, என்னோட ஆட்களையே வந்து நாடு கடத்திடுவேன்னு சொல்கிற, உன்னை என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சென்னோட அத்தை வந்து மாட்டிகிட்டு இருப்பாங்களாம். அண்ணி இங்கே பாருங்கள், சென்னு வந்து சின்ன பையன், அவன் பேசினதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க அண்ணி அப்படி வந்து சென்னோட அம்மா வந்து பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஏன்னா சின்ன பையனா இவன் இந்த குடும்பத்துக்காகவே வேலை பார்த்துட்ருக்க, இத்தனை நாள் உழைச்சி கொட்டிகிட்டு இருக்க அந்த வேலைக்காரங்களோட மனசை வந்து உடச்சிட்டான், இவனை எப்படி நான் தண்டிக்காமல் விடுறது சென்னோட அத்தை வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்களா. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இந்த வீட்டோட தலைவிங்கிற பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க வேலைக்காரங்களாம் உங்களோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நம்ம வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸையே நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடத்துகிறீங்க. இந்த ஊர்லேயே ஒட்டுமொத்த கேவலமான உருவம் எதுவோ, கேவலமான வேலையெல்லாம் பார்க்குறங்க யாருவோ அது நீங்கள் மட்டும்தான் அத்தை. அப்படியே உத்தமை மாதிரி நடிக்கிறீங்க பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை அப்படின்னு வந்து ஷென் வந்து பேசிகிட்டு இருப்பான். ஜோவோட தம்பி வந்து பக்கத்தில் இருப்பானே, இங்கே பார்ப்பா, நான் வந்து உன்னோட அம்மாவை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்தேன், ஆனால் நீ என்னென்னா இவ்வளோ ரூடாக நடந்துகிட்டு இருக்கிற, இது நல்லாவா இருக்குது அப்படின்னு வந்து அவன் கேட்டுட்ருப்பானா. இது என்னோட தம்பி, இவன் வந்து ஒரு இளவரசர் அப்படின்னு வந்து அந்த அத்தை வந்து சொல்லுவாங்க. என்னோட அக்கா என்ன சொன்னாங்க பார்த்தியா, நான் இவங்களோட தம்பின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறப்ப நான் எங்கள் அக்காவை பார்க்க வந்தேன், என்னடா தப்பு இளவரசர் வந்து கேட்டுட்ருப்பானா. நான் நீ பண்ணது தப்புன்னு சொல்லவே வரவே இல்லையப்பா, நீங்கள் 2 பேருமே வந்து கூட பிறந்தவங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்னத்துக்காக நீங்கள் வந்து சீக்கிரட்டாக மீட் பண்ணீங்க. அத்தை, அரசர் வந்து உங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காரு, எல்லா பொண்ணுங்களுமே உங்களை வந்து ரோல் மாடலாக தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டோன்னு வைங்களேன், நீங்கள் மறுபடியும் அந்த அரசவையில் பழைய பொசிஷனுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சென் வந்து பேசிகிட்டு இருப்பானா. இங்கே பாரு, உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா, யார்கிட்ட என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, பிடிங்கிறா அவங்கள, யாராங்க முதல்ல வந்து இவனை பிடிங்கிறா அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்களா. வந்து யார் இவன் மேலே கை வைக்கிறீங்க நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு வந்து ஷென்னோட அம்மா வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ 2 பேரும் வால் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க. ஷென்னை வந்து தன்னோட வால் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணி ஒருத்தன் வந்து கீழே சாய்ச்சிருவான். உனக்கு எவ்வளோ தைரியண்டா இருக்கணும், இப்படி சண்டை போட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு வந்து ஷென்னோட அத்தை வந்து பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்போ ஒருத்தன் வந்து ஷென்னை வந்து அட்டாக் பண்ணலான்னு வருவானா. உடனே ஷென் வந்து அவன் வந்து பிளாக் பண்ணிடுவான். என்ன அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கிற நீ, வாழை மலை கீழே போடுறாமல அப்படின்னு வந்து ஷென்னோட அத்தை வந்து கத்துவாங்களா. அத்தை வாழை கீழே போடணும் அவ்வளோதான் அத்தை, இந்த போட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷென் வந்து தன்னோட அத்தையோட கழுத்தில் வந்து வெட்டுற மாதிரி கொண்டு போயிட்டு அந்த வாழை வச்சு அந்த அட்டாக் பண்ணவனோட ஃபேண்ட்டை வந்து அவுத்து விட்ருவான். உடனே அட்டாக் பண்ண வந்து ஐயோ என்னை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிருவான். இங்கே பாடுறா சென், நீ பண்ணுறது நல்லாவாடா இருக்குது அப்படின்னு வந்து அந்த அத்தை கேட்டிருப்பாங்களா. அப்போ அவங்க தம்பி பண்ணுறது மட்டும் நல்லாவா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷென் வந்து தன்னோட வாலில் வந்து ஒரு பவுலை வந்து கேரி பண்ணியிருப்பான். அந்த பவுல் அப்படியே மேலே தூக்கி போட்டு ஒரு வெட்டுவான், அது 2ஆக கீழே விழுகும்ல. அப்போ வந்து அந்த அத்தையோட தம்பியோட மீசை வந்து அப்படியே பாதியை வெட்டுப்பட்டுரும். இதுக்கு மேலே என்னோட அம்மா கிட்ட வந்து நீ வாழாட்டணும்னு நினச்சேன்னு வச்சுக்கவே, அவனை உன் முடிவு எப்படி இருக்குமே தெரியாதுடா அப்படின்னு வந்து ஷென் வந்து அந்த தம்பி வந்து மிரட்டிட்டு இருப்பானா. நீ என்கிட்ட என்ன சொன்ன, நானும் யாழ்னியும் வந்து மீட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு வந்து இந்த தம்பி வந்து அக்காவை பார்த்து கேட்பான். இல்லை இளவரசரே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், இன்றைக்கி என்ன நினச்சோ அதெல்லாம் வேணுமே நடக்கலைங்க, நான் வந்து ரொம்ப வருஷமாக உங்கள் மேலே ஃபீலிங்ஸாக இருந்தேன், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதில்ல அப்படின்னு வந்து இந்த தம்பி வந்து கேட்பாங்களாம். இங்கே பாருங்கள் இளவரசே, நான் உங்கள் மேலே வந்து கொஞ்சம் நெஞ்ச மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன், அதை நீங்கள் கெடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சென்னோட அம்மா வந்து பேசுவாங்க. இல்லை யாழ்னி அப்படின்னு வந்து கிட்ட வரலான்னு போவானா அந்த தம்பி. இங்கே பாருடா, இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வைவே, நீ செத்துருவடாமா அவனை அப்படின்னு வந்து ஷென் வந்து மாட்டிகிட்டு இருப்பானா. பட்லர் எங்கே இருக்கீங்க, வாங்க மோல, இங்கே இவ்வளோ கலர் நடந்துட்டு இருக்குது, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து அத்தை கத்த ஆரம்பிப்பாங்களா. அப்போ வந்து பட்லர் வந்து அங்கே வருவார். இங்கே பாருங்கள் மாஸ்டர் ஷென், நீங்கள் வந்து பண்ணுறது சரியே இல்லை, நீங்கள் இதை அப்படியே விட்டுறதா உங்களுக்கு நல்லது, இந்த ஜோ மேடத்தோட கருணையினால தான் இன்னும் இந்த வீட்டை விட்டு உங்களை துரத்தாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பட்லர் சொல்லுவாரா. அதையும் தான் பார்க்கலாமே, பண்ணி பாருங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஷென் வந்து சண்டைக்கு நிற்பானா. உடனே பட்லரும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக மேஜிக்கை வந்து யூஸ் பண்ணலான் இருப்பார். அப்பன்னு பார்த்து ஷென்னோட மாமா வந்து அங்கே வந்துடுவார். டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லோரும் நிறுத்துங்கடா மோல அப்படின்னு வந்து அங்கே வந்துடுவார். வாங்க சரியான நேரத்தில் தான் வந்தீங்க, இந்த குட்டி சாத்தம் என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பார்த்தீங்களா, இவன் வந்து நம்மளோட சர்வெண்ட்டை காயப்படுத்தினது இல்லாமல் இளவரசரையும் காயப்படுத்திருக்காங்க, பாருங்கள் இவன் எவ்வளோ அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு, என்னன்னு கேளுங்க மோல நீங்கள் அப்படின்னு வந்து அத்தை வந்து கத்திட்டு இருப்பாங்க. ஏமா இது வரைக்கும் நீ இழுத்து விட்ட பிரச்சனை போதாதான் இன்னும் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறியா,
அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்பாங்களா? இல்லைங்க, நான் வந்து எதுவுமே வேணுமே பண்ணல, இந்த குட்டிச்சாத்தான் தான் அப்படின்னு வந்து அத்தை பேசுவாங்களா? இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் அவன் வந்து உன்னோட மருமகன், அவன் உதவாக்காரனாக இருக்கான், நமக்கு அவனால் எந்த யூஸும் இல்லாமல் இருக்கா, அதுக்காக நீ இப்படின்னா பண்ணக்கூடாதுமா, நீ வந்து இந்த வீட்டோட தலைவிங்கிற ஒரு பொறுப்பில் வந்து இருக்கிற மாதிரி நடந்துக்கோ, இந்த மாதிரி சில்லறத்தனமாக நடந்துக்காதம்மா அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் வந்து தன்னோட ஒய்ஃபை பிடிச்சி சத்தம் போட்டுட்ருப்பாரு. இளவரசி, இந்த பிரச்சனையெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு வந்து ஷென்னோட மாமா வந்து சொல்லிட்டு இருப்பாரா? நீங்கள் என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க முதல்ல அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு, அவனுக்கு இவ்வளோ தில்லு இருந்தால் அவன் வந்து என்னை எப்படி தாக்கியிருப்பான், பாருங்க முதல்ல அவன் என்ன பண்ணி வச்சுட்ருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டே சென்னோமோட அம்மாவை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசுவான். இங்கே பாருங்க யாழினி, நான் வந்து உங்களை பயமுறுத்துன்னு எதுவுமே சொல்லவே கிடையாது அப்படின்னு வந்து கிட்ட வரலான்னு போவான். அவனை ஷென் வந்து வாழை எடுத்து நீட்டுவேன், அப்படியே பயந்துருவேன் அவன். நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லியே ஆகணும்டா அப்படின்னு வந்து இளவரசன் பேசிகிட்டு இருப்பானா? அப்போ நீங்கள் எதுக்காக என்னோட தங்கச்சி வந்து பார்க்க வந்தீங்க மொளைங்க, அப்போ நீங்களும் பதில் சொல்லி தானே ஆகணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, மொளை இடத்த காலி பண்ணுங்க நீங்கள் மொளை அப்படின்னு வந்து என்னோட மாமா வந்து பேசிகிட்டு இருப்பாரு. ஏண்டா, ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு மதித்து வந்தால் நாகரிகமாக நடந்துக்கிறீங்க, இப்படி இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் கூட நான் எடுத்து பார்க்கவே இல்லைடா அப்படின்னா நடந்துக்குவீங்கன்னு, இன்றைக்கி நடந்துக்கலாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்டா, சி இங்கே போய் வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசன் வந்து அங்கே அந்த இடத்த விட்டு போயிடுவான். இங்கே எல்லாரும் என்னடா பார்த்துட்ருக்கீங்க, போய் அவன் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் அங்கே வந்து துரத்து விட்டுருவாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து பார்ப்பாங்களா? நீ என்ன என்னைய பார்க்குற, நீ உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா, நீ போய் வேலையை பாருப்போ அப்படின்னு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து துரத்தி விட்டுருவாங்க. ஷென்னோட மாமா திட்டிட்டு இருக்கிறதான் காட்டுறாங்க. ஏன்டா ஷென் நீ இப்படி பண்ண, உனக்கு வாழை வச்சு சண்டை போடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா என்ன? என் பாரு யாழினி, நீ இதுக்கு என்னை வந்து குத்தம் சொல்லாத, நீ இந்த வீட்டுக்கு வந்து கல்யாணமே ஆகாமல் ஒரு குழந்தையோட வந்த, அதனால இந்த வீடே அவமானத்தில் வந்து இருக்குது, ஊருக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறதுமா? இங்கே பாருங்கண்ணா, நீங்கள் எப்படின்னா பேசாதீங்க, எல்லா தப்பு என்னோட மேலே தான், நான் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து ஷென்னோட அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. நீ பண்ணதுக்காக நான் தானே தலை குளிஞ்சு நிற்க போகிறேன், இன்னும் 15 நாளுக்குள்ளே வந்து ஸ்டார் அகாடமிலேருந்து ஒரு டெஸ்ட் வருது, அதில் நீ பாஸ் பண்ணியே தீரணும், அதுக்கு முன்னாடி வந்து உன்னோட ஆத்மசக்தியை வந்து நீ எழுச்சி பெற வைக்கணும். இங்கே இருக்க ஆஃபீஸருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கியூ ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எப்பவுமே பெஸ்ட்டாக தான் இருப்பாங்கன்னு, ஆனால் நீ மட்டும் தாண்டா உதவக்காரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னோட மாமா வந்து அங்கேருந்து போயிடுவார். ஷென், நீ அவர் சொல்கிறதுனா மனசில் எடுத்துக்காதப்பா, நான் உனக்கு போய் சாப்பிட கொண்டு வரேன், வா சாப்பிட அப்படின்ட்டு சாப்பிட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஷென் அதை வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருப்பானா? ஏன்ப்பா இவ்வளோ வேகமாக சாப்பிட்ற, மெதுவாக சாப்பிடு, உங்கள் மாமா வந்து இம்பீரியல் கார்ட்ஸில் வந்து கமாண்டராக வந்திருக்காரு, அவர் ஒரு பெரிய பதவியில் இருக்காருப்பா, அவர் ஒரு கல் மனசுக்காரரு, இன்றைக்கி என்ன மூல இருந்தாருன்னு தெரியல, உன்னை வந்து பனிஷ் பண்ணாமல் போயிட்டாரு. அம்மா நீங்கள் என்னம்மா பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவர் எனக்கு இடம் கொடுக்காருன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கிடையாது, நான் வந்து அந்த அகாடமி டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆயிடுவேன், அதை விட வேறு பெட்டர் ரீசன் என்ன இருக்க போது அவர் என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் போகிறாரு. ஆனால் அம்மா நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க, நான் கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆயிடுவேன், சரிப்பா நான் உன்னை நம்புறேப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னோட அம்மா மனசுக்குள்ளேயே நினைப்பாங்க. ஷென்னால் முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் ஒரு அம்மாவாக அவனை நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஷென், நம்ம வந்து கியூ குடும்பத்தில் வந்து ஒருத்தவங்க இல்லைல்லப்பா அப்படின்னு வந்து அவங்க அம்மா பேசிகிட்டு இருப்பாங்களா? அம்மா நீங்கள் ஏன் அப்படியே பேசிகிட்டே இருக்கிறீங்க, நான் தான் உங்கள் கூட இருக்கிறேன்னு, நீங்கள் ஏன் இந்த கியூ ஃபேமிலி வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன், நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேம்மா. சரிப்பா ஷென், உன்னோட இந்த தற்காப்பு கலைகளோட சக்தி வந்து இப்போ எப்படிப்பா இருக்குது? அதுவாம்மா, நான் வந்து தூங்கும்போது எனக்கு வந்து அது நல்லா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா ஆச்சரியமாக வைப்பாங்க, என்ன அவன் தூங்கணுங்கிறா ஒன்றும் புரியலையேன்ட்டு. இந்த சைடு வந்து அவங்க அத்தை மாமாவை பிடிச்சி சத்தம் போட்டிருப்பாரு. ஏன்டா நீலாம் ஒரு புருஷனா அந்த அனாதை பையனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிற, எல்லா பேத்துக்கு முன்னாடி, அதுவும் அந்த இளவரசி முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டல நீயே அப்படின்னு வந்து இவங்க சண்டை போட்டுட்ருப்பாங்களா? இங்கே பாரு, இந்த கேள்வியை நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும், நீ சும்மாவே இருக்க மாட்டாமல் எப்போ பாரு வம்பிழுக்கிறதே வேலையை வச்சுட்டு இருக்கிற, உனக்கு அதெல்லாம் பார்த்தா கேவலமாக தெரியலையா அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் ஹத்திட்டு இருப்பாரா? ஓ நீ என்ன சொல்கிற, உனக்கு புரியலையா நான் என்ன சொல்ல வரேன்னு? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த யாழ்னியும் அவனோட மகனையும் இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்தணும், இல்லைனா ஃப்யூச்சரில் வந்து அவங்க நம்ம சொத்தில் வந்து பங்கு கேட்டு வந்து நிற்பாங்கடா. இந்த உதவாக்கார ஓடுகாலி நாயையும் அவனோட மகனையும் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்தா நாளை பின்னுக்கு நம்ம மகனுக்கு எங்கடா பொண்ணு கொடுப்பாங்க, நம்ம பையனோட ஸ்டேட்டஸ் என்னடா ஆகிறது? நான் பண்ணுறது உனக்கு கேவலமாக இருக்கா? ஏன் உங்கள் அப்பா வந்து அந்த நடத்த கெட்டவளையும் அவன் மகனையும் வந்து இந்த வீட்டை விட்டு வெளில துரத்தாமல் இன்னும் இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது உனக்கு கேவலமாக தெரியலையா அப்படின்னு வந்து இந்த ஒய்ஃப் கேட்டுட்ருப்பாங்களாம். இங்கே பாரு, அப்பாவோட சப்போர்ட் வந்து யாழ்னிக்கு இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கப்ப எதுக்காக இன்றைக்கி வந்து இளவரசரை வந்து சந்திக்கிறதுக்காக நீ ஏற்பாடு பண்ண, உனக்கு அறிவில்லை? அவங்க அப்பாவுக்கு மட்டும் நீ பண்ணது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உன் கதை அவ்வளவுதான், நான் ஏன் அவங்கள இங்கே தங்க வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஷென்னால் இன்னமும் தன்னோட ஆத்மசக்தியை வந்து எழுச்சி பெற வைக்க முடியல, அப்படி இருக்கப்போ அவன் எங்கே டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆக போகிறான், அவன் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவான், அப்போ எல்லாம் தன்னால் நடக்கும், நாமளே வந்து அவனை வந்து வீட்டை விட்டு துரத்தலாம், அப்பாவால் கூட ஒரு கேள்வியும் கேட்க முடியாது, அப்பாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியாது, அப்படி என்ன தான் பிளான் வச்சுருக்கீங்க, நீ என்னோட பிளானை கிடைக்காமல் இருந்தாலே போதும். ஆமாம், நம்ம கியூ ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே எப்போவுமே தற்காப்பு கலையில் வந்து சிறந்தவங்களாக தான் இருப்பாங்க, இதில் மட்டும் அவன் ஃபெயில் ஆகிட்டான்னா அந்த பெருசு கண்டிப்பாக ஒன்றுமே சொல்ல முடியாது அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிகிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பட்லர் அங்கே வருவார். ஏன் மேடம், நான் வேணால் வந்து அந்த ஷென்னை கண்காணிக்கிறதுக்கு ஆள் எதுவும் போடட்டா? இல்லை வேணாம்,
கண்டிப்பாக இந்த தடவை வந்து அவனை வந்து நம்ம வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு வந்து இவங்க பிளான் போட்டுட்ருப்பாங்க. இந்த சைடு வந்து ஷென் வந்து இந்த அடுத்து டெஸ்ட் வரப்போதில்ல, அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். அதுக்காக தன்னோட ஆத்ம சக்தியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத ட்ரைனிங் வந்து எடுத்துகிட்டு இருப்பான். அவன் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பான். ஆனாலும் அவனோட ஆத்ம சக்தியை வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் என்னால் இது செய்ய முடியல? அப்போ 2 ரீசன் தான் இருக்கணும். ஒன்று, எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கணும், இல்லைனா என் உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கணும். இது 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பான். அப்போ அவனோட ஆள் மனசுக்குள்ளே போய் பார்ப்பான். ஆள் மனசுக்குள்ளே அவனுக்கு என்ன தெரியும்னா, அந்த பழங்கால வாள் வந்து இந்த தடை செய்யப்பட்ட பகுதியிலேருந்து தான் நான் கண்டுபிடிச்சேன். அது வந்து முன்னோர்கள் வந்து சொர்க்கத்தில் விட்டுட்டு போனது. அப்போ வந்து இந்த சாயாவும் அந்த ஷாலினியும் வந்து தற்காப்பு கலை உலகத்தில் வந்து பேசினது வந்து இவனுக்கு ஞாபகம் வரும். நீ தடை செய்யப்பட்ட பகுதியில் வந்து கற்றுக்கிட்ட ஒட்டுமொத்த தெய்வீக சக்தியும் அந்த வெப்பனையும் வந்து என்கிட்ட வந்து கொடுத்துரு, அப்போ உனக்கு வாழ்க்கை பச்ச போகிறேன் அப்படின்னு வந்து சாயா வந்து சொல்லியிருப்பான். அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகும். ஆமாம், இந்த சாயாங்கிறது யார், அந்த ஷாலினிங்கிறது யார், அவங்க 2 பேத்துக்கு என்ன தான் அப்படி என்கிட்ட இருந்து வேணும்? அப்போ பார்க்கும்போது நான் வந்து நல்லா தான் இருக்கேன், எனக்கு வந்து எதுவுமே உடல் ரீதியாக வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிங்கிறப்ப நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்னோட ஆத்மசக்தியை வந்து நான் எழுச்சி பெற வைக்கணும் அப்படின்னு இவன் பேசிகிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோடனே வேகமாக வீட்டை விட்டு கிளம்பி போவான். எங்கே போவான்னா, ஒரு கருவிகளின் அரண்மனை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போவான். உள்ளே போய் பார்த்துட்டே பேசிகிட்டே இருப்பான். வேணா இங்கே தான் வந்து தற்காப்பு கலைகளில் வந்து சிறந்த அந்த சொர்க்கத்தின் ஊசி வந்து இங்கே தான் இருக்கும். இங்கே வந்து அது கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. இங்கே எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும் நம்ம அப்படின்ட்டு இந்த இடத்துக்குள்ளே வந்து வருவான். அந்த இடத்துக்கு வந்து இன்சார்ஜ் லேடி வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. சாதாரண மனிதர்கள் வந்து இங்கே வரதுக்கு பயப்படுவாங்க. இவன் ஒருவேளை ஆள் மாறாட்டம் பண்ணி இங்கே வந்திருப்பானோ, இல்லைனா இவன் கண்டிப்பாக வந்து பாரம்பரிய குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கணும். தம்பி, உன்னை வந்து கருவிகளின் அரண்மனைக்கு வரவேற்கிறேன்ப்பா, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு அந்த லேடி கேட்பாங்க. எனக்கு வந்து வெப்பனை உருவாக்குறதுக்கு ஒரு சில மெட்டீரியல் வாங்குறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், அந்த சீட்டை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு சீட்டை கொடுப்பான். தம்பி, இங்கே எதுவுமே கிடைக்கலன்னா வேறு எங்கேயுமே எதுவுமே கிடைக்காது அப்படின்னு அந்த சீட்டை பார்த்துட்டு சொல்லுவாங்க. 4 வருஷமாக தான் நான் இங்கே வேலை பார்க்குறேன், எனக்கு தெரியாத பேராக தான்டா இதில் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த லேடி பேசிகிட்டு இருப்பாங்களாம். இது ரிமோட் பிளேஸில் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் வந்து எல்லா பக்கமும் சீப்பாக கிடைக்கக்கூடிய லோக்கல் ஐட்டமாக தான் எழுதுனேன், அது கூட உங்கள் கடையில் வந்து இல்லை. ஐயோ, எப்படி தான் நான் அந்த சொர்க்கத்தோட நீடியில் வந்து உருவாக்க போகிறேனோ தெரியல அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருப்பானா. தம்பி, நீ எதாவது சொன்ன அப்படின்னு கேட்பாங்களா அந்த லேடி. இல்லை நான் எதுவும் சொல்லலை, ஒரு சில சேஞ்ச் பண்ணணும் அதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு பொண்ணு வருவாங்க. இவங்க பேர் வந்து லீசி. இந்த லீசி தான் வந்து கரண் இளவரசரோட மகள். அப்போ வந்து ஒரு பையன் வந்து இளவரசின்னு கற்றுக்கிட்டே வருவான். அப்படின்னா அந்த ஷென்னோட மாமாவோட 2வது பையன், இவன் பேர் வந்து ஃபேங். இளவரசி, நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? அதுவா, ஒன்றுமில்லை, எங்கள் அப்பா வந்து மாஸ்டரை பார்த்துட்டு வர சொல்லி சொன்னார், அதான் இங்கே வந்தேங்க வாங்க. ஓ அப்படியா, நானும் மாஸ்டர் பார்க்க தான் இங்கே வந்தேன், வாங்க 2 பேரும் சேர்ந்து போகலாமே அப்படின்னு அவன் வந்து அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டுருப்பான். அங்கே ஷென் இருக்கிறத வந்து ஃபேங் வந்து பார்த்துருவானா. ஷென்னா, இது உன்னால் இன்னும் உன்னோட ஆத்ம சக்தியை வந்து எழுச்சி பெற வைக்க முடியல, ஒருவேளை நீங்கள் வந்து வேலைக்கு செய்யலான்னு வந்திருக்கியோ அப்படின்னு வந்து ஃபேங் கேட்டுட்டு இருப்பானா. ஏன் இப்படி பேசுகிறீங்க, அவரும் வந்து கியூ ஃபேமிலியில் ஒருத்தர் தானே, அப்படின்னா பேசாதீங்க அப்படின்னு வந்து இளவரசி சொல்லுவாங்களா. இல்லை இளவரசி, நீங்கள் நினைக்கிற மாதிரினா இல்லை, அவன் வந்து என் அத்தை மகன் தான், அவன் வந்து முறைத்தவறி பிறந்தவன் அப்படின்னு வந்து இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஷென் வந்து ஒரு சீட்டில் எழுதிட்டு அதை ஆல்ட்ரு பண்ணி அந்த லேடிட்டு வந்து காட்டுவானா. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபேங்க் அப்படி என்னென்ன பொருட்களை வாங்க போகிறான்னு நானும் தான் பார்க்குறேன், கொடுங்க அந்த சீட்டுன்னு வாங்கி பார்ப்பான். பார்த்தா அதில் வந்து டார்க் ஸ்டோன் போட்டிருக்குமா. ஆமாம், என்னடா இது டார்க் ஸ்டோனும் போட்டிருக்கு, இதுக்கு வந்து 1000 பொற்காசுகள் ஆகும், அது உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு வந்து ஃபேங்க் கேட்பானா. ஏன்னா உனக்கு அந்த டார்க் ஸ்டோனை பற்றி தெரியுமாடான்னு கேட்பான். ஏன் எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுல்ல, இங்கே பார்த்தியா அப்படின்னு அந்த டார்க் ஸ்டோனை வந்து எடுத்து காட்டுவான். இங்கே பார்த்தியா, இதான் டார்க் ஸ்டோன், இதை வந்து எங்கள் அப்பா ஆகாய சந்தையில் வந்து பேரம் பேசி 38,000 சில்வர் காயின்ஸுக்கு கொடுத்து வாங்கிட்டு வந்தார். இதை போய் மாஸ்டர்கிட்ட கொடுத்து எனக்கு ஒரு வெப்பன் செஞ்சு வாங்கிட்டு வர சொன்னார், அதுக்காக தான்டா நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். ஷென் இதெல்லாம் கண்டுக்காமல் அங்கேருந்து நடந்து போயிட்டு இருப்பானா. இப்போ நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட உனக்கு இதே இல்லை பார்த்தியா, உன்னால் உன்னோட ஆத்மசக்தியை நீ எழுச்சி பெற முடியல, நீ எல்லாம் எதுக்குடா இங்கே வர, நம்ம குடும்பத்தோட ஒரு அவமான சின்னமாக தானே நீ இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு ஃபேங்க் கத்திக்கிட்டு இருப்பானா. நீயும் உங்கள் அம்மா மாதிரி லவலவான்னு கத்திக்கிட்டே இருக்கா, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு வந்து ஷென் கேட்பானா. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவாடா அப்படின்னு வந்து சண்டை போடலான்னு ஃபேங்க் வந்து போவான். உடனே அந்த இன்சார்ஜ் லேடி வந்து சொல்லிடுவாங்க, இங்கே பாருங்கள், யாருமே இங்கே வந்து சண்டைலாம் போடக்கூடாது, சண்டை போடுறதுக்கு வந்து தர போட்டிருக்கு, எந்த ரீசனும் இல்லாமல் சண்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அங்கே வந்து மாஸ்டர் வந்துடுவார். இவர் தான் வந்து மாஸ்டர், இவர் பேர் வந்து லிங்யூ வந்து 2வது நிலை அதிகாரியாக வந்து வேலை பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ இந்த ஃபேங் சொல்லுவான், நான் வந்து உயர் பதவியில் இருக்கவங்களோட 2வது மகன், இந்த டார்க் ஸ்டோன் அவங்கள்ட்ட கொடுத்து எங்கள் அப்பா வந்து எனக்காக மேஜிக் வெப்பனை செஞ்சு வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு அந்த டார்க் ஸ்டோனை வந்து காட்டுவான். அந்த டார்க் ஸ்டோனை வந்து பார்த்துட்டு, சரிப்பா என்ன வெப்பன் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லுங்க கேட்பாங்களா. 3 அடிக்கு ஒரு வால் செஞ்சு தரணும் மாஸ்டர் அப்படின்னு கேட்பான். இந்த டார்க் ஸ்டோன் அப்படிங்கிறது விலை உயர்ந்த ஒரு பொருள், இதில் ஒரு சின்ன பீஸ் இருந்தாலே போதுமேப்பா, மாஸ்டர் நீங்கள் செஞ்சது போக மிச்சம் மீதி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவானா. உடனே அந்த மாஸ்டர் வந்து அந்த ஸ்டோனை வாங்கி வச்சுக்குவார்.
மாஸ்டர் நான் வந்து இளவரசரோட மகள், என் பேர் வந்து லிஸி, எங்கள் அப்பா வந்து இந்த லெட்டர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படிங்குவாங்க. உடனே மாஸ்டர் அந்த லெட்டரை வாங்கி பார்ப்பாங்க. அப்படி அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க கையில் இருந்து ஒரு சில க்ரீன் கலரில் புகை மாதிரி வருமா, இதை வந்து ஷென் வந்து நோட் பண்ணிடுவான். இந்த லெட்டரை பார்த்தோன்னே வந்து இந்த மாஸ்டர் சொல்லுவார், கரனும் நானும் வந்து ஃப்ரெண்டு தான், என்கிட்ட அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா உன்னை வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டை வந்து ஏற்றுக்க சொல்லியிருக்கான். ஆமாம் மாஸ்டர், நான் வந்து வெப்பன் மேக்கராக வந்து ஆகணும் தான் என்னோட ஆசை, அதான் சொல்லியிருக்காரு. என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க பேக்ரவுண்ட் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி தேவையில்லாது. நீ வந்து இளவரசனோட மகளாக வந்து என்கிட்ட வந்தேன்னா நான் வந்து உன்னை ஸ்டூடெண்ட்டை வந்து ஏற்றுக்க மாட்டேன், நான் எப்போவுமே டேலண்ட்டை மட்டும் தான்மா மதிப்பேன் அப்படின்னு வந்து பேசுவானா. சரிங்க மாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுங்குவாங்க. உடனே அந்த மாஸ்டர் வந்து சரிப்பா என் கூட வா அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போவார். இங்கே பாரு லீஸி, நீ வந்து ரொம்ப நாளாக வந்து தற்காப்பு கலையில் வந்து கற்றுக்கிட்டு இருக்கல, இப்போ வந்து அது டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னோட ஆத்ம சக்தியை வந்து நான் டெஸ்ட் பண்ணுவேன், அதை நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னா உடனே வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஏற்றுக்கிறேம்மா. இதோ அங்கே தெரியுது பார்த்தியா பில்லர், அந்த பில்லரில் வந்து உன்னோட ஆத்ம சக்தியை ஃபஸ்ட்டு நீ யூஸ் பண்ணுவாங்க. உடனே அந்த பொண்ணும் வந்து அந்த ஆத்ம சக்தி வந்து அதில் வந்து மேஜிக் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்குமா. இங்கே பாரு, உன்னோட ஆத்ம சக்தியை வந்து நீ நல்லா கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்ட அப்படின்னா அப்போ உன்னோட ஆத்ம சக்தி நல்லா வலிமையாகும். உன்னோட ஆத்ம சக்தி நல்லா வலிமையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு வெப்பனில் அது செலுத்தும் போது ஒரு நார்மலான வெப்பன் வந்து நல்ல மேஜிக்கல் வெப்பனை வந்து அது மாற்ற முடியும். சரி, உன்னோட ஆத்ம சக்தி வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அடுத்த ஆத்ம சக்தியை வந்து நீ எப்படி கையாளுறன்னு நான் பார்க்கணும். இந்த கிறிஸ்டல் இருக்குது பார்த்தியா, கிறிஸ்டலில் வந்து நீ எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்க நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு மேஜிக் அந்த கிறிஸ்டல் மேலே வந்து இந்த லீஸி போனை வந்து யூஸ் பண்ணோம். உடனே அங்கேருந்து வந்து ஸ்னோஃபால் மாதிரி அப்படியே கீழே விழுக ஆரம்பிச்சிடுவான். பரவாயில்ல, ரொம்ப மோசமான ஒன்றும் இல்லை மாஸ்டர், அப்போ நான் பாஸ் பண்ணிட்டேனா, நீ இப்போலேருந்து என்னோட ஸ்டூடெண்ட்மா அப்படின்னு வந்து மாஸ்டர் சொல்வார். இதை கேட்டவுடனே அந்த ஃபேங் வந்து ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிடுவான். இளவரசி வாழ்த்துக்கள், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு ஐஸ் வச்சுட்டு இருப்பானா. இங்கே பாரா தம்பி, நீங்கள் இருக்க வேண்டியதை பேசிட்டேன்னு மொழ இடத்த கால் பண்ணுங்க ரெண்டு பேரும், ஈஸி என் கூட வாமா போகலாம் அப்படின்னு வந்து மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரா. ஆமாம், உங்கள் பேர் வந்து லிங்யூ தானே அப்படின்னு வந்து ஷென் வந்து கேட்பானா. டே ஷென், உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, மாஸ்டரோட பேரை சொல்லி கூப்பிட்றேன். மாஸ்டர் இவன் தெரியாமல் பேசிட்டா, அவனுக்கு ரூல்ஸ்லாம் தெரியாது, அவனுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து ஃபேங் கேட்டுட்டு இருப்பானா. நீங்கள் ரொம்ப நாளாக ஒன்றும் வெப்பன் மேக்கராக ஒன்றும் இல்லையே அப்படின்னு வந்து ஷென் கேட்பானா. இங்கே பாடுறா, உன்னை மாதிரி சின்ன பையன் கூட நான் பேசுகிற மாதிரி இல்லை, முதல்ல இடத்த காலி பண்ணுவோம்ல அப்படின்னு. நீங்கள் ஒரு வெப்பன் மேக்கராக நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல ஒரு மேஜிக்கல் வெப்பனை வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணுவீங்க. நான் ஒன்றும் பெருசாக தப்போ எதுவும் சொல்லிடலையே. நீங்கள் மறுபடியும் எடுத்திருக்க அசைன்மெண்ட் வந்து நெருப்பை யூஸ் பண்ணி மேஜிக் வெப்பனை வந்து தயாரிக்கிறது தானே, உனக்கு எப்பறம் அதெல்லாம் தெரியும்னு மாஸ்டர் கேட்பாராம். அது மட்டும் இல்லை, நீங்கள் சாக போகிற நாளை எண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொண்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து ஷென் பேசிகிட்டு இருப்பான். ஷென், உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, நான் போய் என்னோட அப்பாட்ட உன்னை சொல்லி உன்னை அம்மாவையும் வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேண்டா. மாஸ்டர், அவன் பேசினா நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க மாஸ்டர், மன்னிச்சிடுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா. இங்கே பார் ஃபேங், நீ வந்து எல்லாம் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்கை வந்து மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுவார். இங்கே பாரு லியாங்கியூ, ஒருத்தனால மட்டும்தான் உன்னோட அந்த பாய்சனை வந்து முறியடிக்க முடியும் அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவானா. எப்படி எனக்குள்ளே விஷம் இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு வந்து மாஸ்டர் கேட்டிருப்பாரு. நீ ஒவ்வொரு தடவையும் உன்னோட ஆத்ம சக்தியை ஒன்று தட்டும் போதும் உன்னோட அக்குபஞ்சர் பாயிண்ட்லாம் வலி ஏற்படுது, நான் சொல்கிறது சரியா. இங்கே பாரு லீஸி, நீயும் வந்து ஃபேங்கும் போல வெளில போங்க, நான் வந்து வெண்ட தனியாக பேசணும் அப்படின்னு அவங்கள வந்து வரலி துரத்தி விட்டு அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு மாஸ்டர் வந்து ஷென்ட்ட கேட்பார். ஆமாம், நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, நீங்கள் மந்திர கருவிகளை உருவாக்குற அந்த ப்ராசஸை வந்து முக்கியமான தற்காப்பு கலையாக கொண்டிருக்கிறீங்க. அந்த ப்ராசஸில் இந்த ரெட் ஃப்ளேம் ஸ்டோன் வந்து வரும்போது அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டு வந்து குறைஞ்சாதான் அதோட வளையும் தன்மையை வந்து அதிகரிக்க முடியும். அப்படி அது குறையும் போது நீங்கள் அதில் வந்து க்ரீன் டீமோனிக் ஸ்டோனை வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு டீமோனிக் பாய்ஷனோட ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கக்கூடியது. அது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் கிடையாது, அதனால் வந்து அதை வந்து ஹீட்டை வந்து தக்க வச்சுக்காது. ஆனால் அந்த ஹீட்டை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் இப்படி நேர்மையே இல்லாமல் வந்து செய்கிற வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கே இது அணியாமல் தெரில அப்படின்னு வந்து ஷென் பேசிகிட்டு இருப்பானா. நீ என்ன பேசிகிட்டு இருக்குன்னு எனக்கு புரியலடா அப்படின்னு வந்து மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே பாருங்கள், அந்த டீமோனிக் பாய்சனால் யாருமே சாக மாட்டாங்க அப்படிங்கிறத நினச்சி தானே நீங்கள் கவலைப்படாமல் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பாய்சனுக்காக வந்து ஒரு சில மாத்திரை மருந்து எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த விஷத்தை முறியடிக்கக்கூடிய மாத்திரைகளோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன தெரியுமா, ஈத்தரல் மரல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பூக்களில் தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அது இயற்கையாகவே வந்து கோல்டாக இருக்கக்கூடியது, அதால் கண்டிப்பாக அந்த பாய்சன் வந்து முறியடிக்க முடியாது. அந்த பாய்சன் வந்து உடம்புலே தேங்கிடுச்சுன்னா என்ன நடக்குன்னு உனக்கே நல்லாவே தெரியும். நீ வெப்பன் மேக்கர் தான், நீ ஒன்றும் மருந்து தயாரிக்கிற ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஷென் பேசுவானா. அப்போ அந்த மாஸ்டர் மைண்ட் வாய்ஸ் வந்து கேட்கும், இவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு, இவனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது, நம்ம அதிக காசு கொடுத்து விஷத்தை முறிக்கிற மாத்திரைகள்லாம் வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் எந்த வித யூஸுமே இல்லை அப்படின்னு. இங்கே பாரு, நீ என் கூட ஒத்துழைக்கிறியா, இல்லைன்னா 15 நாள் நீ எப்படி செத்துருவேன், சரி உனக்கான இறுதி சடங்கு வேலையெல்லாம் நான் போய் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷென் அந்த இடத்த விட்டு போவானா. தம்பி 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 நில்லுப்பா, நீ உண்மையாகவே வந்து பாய்சனை முறியடிச்சிடுவியா அப்படின்னு வந்து கேட்பானா. இங்கே பாரு,
பாரு என் டேலண்ட் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைடா, நான் போகிறேன்டா அப்படின்ட்டு வந்து ஷென் கிளம்புவானா. இல்லைப்பா நான் உன்னை நம்புறேன்ப்பா, நீ எல்லாமே கரெக்டாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சரி என்னை நீ நம்புறேன், நான் உனக்கு வந்து உதவி பண்ணுறேன். சரி வா போகலாம் அப்படிங்குவான். எங்கப்பா போகலான்னு சொல்கிற, நீ வந்து வெப்பனை வந்து தயாரிக்கிறதுக்காக ஒரு ரூம் வந்து யூஸ் பண்ணுவேல, அந்த ரூமுக்கு தான் போகணும், வா போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. உடனே அந்த மாஸ்டர் வந்து சென்னை கூப்பிட்டுட்டு வெளியில் வருவாங்களா. வெளியில் வந்து அந்த ஃபேங்கும் அந்த இளவரசியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபேங் வந்து வாயை பொழந்துட்டு இருப்பான். இவ்வளோ நேரம் தான் நாயும் பண்ணி மாதிரி அடிச்சுட்டு கிடந்தாங்க, இப்போ என்னன்னா 2 பேரும் ஒன்றா போகிறாங்க, என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து இந்த வெப்பன் தயாரிக்கிற ரூமுக்கு தான் இவங்க வந்து போவாங்க. நீ என்ன வெப்பனை உருவாக்க போகிற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு மாஸ்டர் கேட்பாரா. இந்தா அப்படின்னு ஒரு சீட் எடுத்து காட்டுவான் ஷென்னு. அதை பார்த்தோன்னே, இந்த டயக்ராம் என்கிட்ட இருந்தால் நீ எடுத்துகிட்டு வந்தியாடா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, சொன்னதை மட்டும் பாரு, இது உண்மை. அப்போ வந்து இந்த மாஸ்டரோட மைண்டில் வந்து ஒன்று ஓடும், இது என்ன இவ்வளோ தத்ரூபமாக இருக்குது, இந்த டயக்ராமை பார்க்கும்போது ரொம்பவே அற்புதமாக வந்து இருக்குது. அப்போ அந்த பேப்பரில் இங்கு வந்து கையில் ஒட்டுமா, இது ஏதாவது காப்பி எடுத்துருப்பாங்களா, இல்லை இது காப்பியாக இருக்காது, இதில் இருக்க டீட்டெயில்ஸ்னால் இவ்வளோ நுணுக்கமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இதோட மாஸ்டர் தான் வந்து இதை வந்து வரைஞ்சிருக்கணும் அப்படின்னு இவன் பாட்டு மைண்ட்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பான். டே எவ்வளோ நேரமாக தான் இதை பார்ப்பேன், இங்கே பார்ப்பா, இந்த நீடில் வந்து நான் நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு இருக்குது. கண்டிப்பாக வந்து வெப்பன் மேக் பண்ணக்கூடிய மாஸ்டரை வந்து தான் இதுக்கு வந்து உதவி பண்ண முடியும், என்னால் கண்டிப்பாக அதுக்கு உதவ முடியாதப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படி வந்து மாஸ்டர் பேசிகிட்டு இருப்பாரா. இங்கே பாரு, அதை பற்றின கவலைனா உனக்கு தேவையே இல்லைப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் சொல்ல நீ செஞ்சால் போதும் அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். ஏன்னா நீயா, சரி என்னதான் என்ன மெட்டீரியல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேட்பாங்களாம். ஒன்றுமே வேணாம், நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபேங்க்டேருந்து வாங்கினல அந்த டார்க் ஸ்டோனை தான் இதில் யூஸ் பண்ணணும், அது உன்னோட மாமா பையனோடது, நான் அவங்களுக்கு வெப்பன் வாங்கி செஞ்சு தரேன் தான் அதை வாங்கினேன், அப்புறம் நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்பாரா. நீ வந்து இந்த நீடில் செய்கிற எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா இதில் வந்து நீ நிறையா தெரிஞ்சுக்கலாம், நீ இப்போ இந்த நீடில் செய்ய ஹெல்ப் பண்ணுறியா இல்லை அந்த மேஜிக் வெப்பனை போய் செய்ய போறியா, முடிவு உன்னோடதுப்பா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருப்பான் ஷென்னு. சரிப்பா நான் உன்னை நம்புறேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு வந்து சந்தேகமாக வந்து இந்த மாஸ்டர் பேசிகிட்டு இருப்பாராம். இங்கே பாருங்கள், நீ கொஞ்சம் அமைதியாரு, நீ எதுக்கு அப்படி ஆக்ரோஷப்பட்டு இருக்கிற, உன்னோட அந்த அக்குபஞ்சர் பாயிண்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தியா, அந்த பாயிண்ட் பக்கம் வந்து சர்க்குலேஷன் ஆகாமல் நீ வந்து அவாய்ட் பண்ண அப்படின்னா உன்னோட நடுக்கோட்டில் இருக்கக்கூடிய எல்லா வழிகளும் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே காணாமல் போயிடும், நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். இதை கேட்டோன்னே அந்த மாஸ்டரும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்பார். பரவாயில்லையப்பா, உண்மையிலே இப்போ நான் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது வந்து டெம்பரவரியாக தான் உன்னோட பெயினை வந்து க்யூர் பண்ணும், நான் சொன்ன வேலையை மட்டும் நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னு வைவேன், கண்டிப்பாக அந்த விஷத்தை முறியடிக்கிற வழியை வந்து நான் உனக்கு சொல்லுவேன் அப்படி. சரி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேணா, வா பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். அப்போ வந்து அவன் வந்து மேஜிக்கை வந்து யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணும்போது அந்த டார்க் ஸ்டோனை சுற்றி அப்படியே நெருப்பாக வந்து வர ஆரம்பிக்கும். என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கா, அதில் கொஞ்சம் பவுடரை தூவி விடு அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவானா. ஏன்னா பவுடரை தூவணுமா, பவுடரை போய் இந்த ஸ்டோனில் தூவணும்னு வச்சுக்கோ, இதோட புனிதத்தன்மை வந்து கெட்டு போயிருண்டா, அப்புறம் இதில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் நிறையா வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா. இங்கே பாரு, அதை பற்றினா நீ கவலைப்படாத, நான் சொன்னதை மூலம் செய், பவுடர் தூவி விடு, அடுத்து இம்ப்யூரிட்டி வந்துச்சுன்னா அதை பிரித்து எடுத்துக்கலாம், இப்போ என்ன மோசமாக வச்சு அது மேலே தூவி விட்ற அப்படிங்குவாங்களா. உடனே இவனை வந்து மேஜிக் யூஸ் பண்ணி தூவி விடுவான். அப்போ அதுலேருந்து இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குமா. இன்னும் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, டயத்தை வேஸ்ட் பண்ணாத, டக்குன்னு வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ்னால் வெளியில் எடு அப்படிங்குவானா. அவன் பார்த்துக்கிட்டே இருப்பானா. அட போடா டே போ, நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேஜிக்கை போட்டு அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து வெளியில் எடுக்க பார்ப்பான். அப்போ வந்து அது அப்படியே சர்க்கிள் மாதிரி வந்து மாறும். இதை பார்த்துட்டு இது என்ன பார்க்க இவ்வளோ அற்புதமாக இருக்குது, எப்படி இந்த சின்ன பையனால் இவ்வளோ துல்லியமாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த பேட்டர்ன் வந்து போட முடிஞ்சிச்சு, ஒருவேளை இந்த பேட்டர்ன் இவன் தான் உருவாக்கியிருப்பானோ அப்படின்னு வந்து மாஸ்டர் வந்து மனசுக்குள்ளேயே மைண்ட் வாய்ஸ் வந்து ஓடிட்டு இருக்குமா. ஏன்னா நீயும் பார்த்துக்கிட்டே இருக்க, நீயும் நானும் சேர்ந்து வேலை பார்த்தோம்னா இந்த பேட்டர்ன் வந்து சீக்கிரம் முடிஞ்சிருண்டா அப்படிங்குவாங்க 2 பேரும். அப்போ 2 பேரும் தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணும்போது அந்த சர்க்கிள் வந்து அப்படியே உடஞ்சி குட்டி சர்க்கிளாக வந்து மாற ஆரம்பிச்சிடும், நிறைய குட்டி சர்க்கிளாக வந்து மாற ஆரம்பிச்சிடும், அது அப்படியே வந்து நீடில் ஃபார்மில் வந்து மாறிடுமா. இதை பார்த்தோன்னே அந்த மாஸ்டருக்கு வந்து ஷாக் ஆயிரும். அப்படியே மைண்ட் வாய்ஸ் ஓட அவருக்கு, ஆமாம் இந்த பேட்டர்ன் வந்து சாதாரண பேட்டர்ன் மாதிரி தெரியல, சாதாரண பேட்டர்னோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் மாதிரி இருக்குது பார்க்கவே. அப்போ வந்து நீடில் வந்து ஷென்னோட கையில் வந்து வந்துடுமா. அப்போ அந்த மாஸ்டர்கிட்ட வந்து ஷென் சொல்வான், இங்கே பாரு நான் ஒரு தடவை தான் சொல்வேன், நல்லா கேட்டுக்கோ, 100 கிராம் மூலிகை இலைகளையும் 3 ரோஸ் பெட்டலை எடுத்து நல்லா வந்து மிதமான தீயில கொதிக்க வச்சு அதுலேருந்து வர அந்த பனித்துளிகளை வந்து சேகரித்து அதை வந்து நீ வந்து ஒவ்வொரு நாள் இரவும் வந்து நீ யூஸ் பண்ணணும், தொடர்ந்து இதே மாதிரி 7 நாள் வந்து செஞ்சுன்னா உன்னோட விஷம் வந்து முறியடைஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். உடனே மாஸ்டருக்கு வந்து ஒரே ஷாக்கு, யார்டா இவன், எங்கேருந்து வந்தியான், இவன் என்ன பண்ணானே புரியலையே, இவங்கிட்ட எப்படி இந்த மாதிரி அற்புத சக்திகள்லாம் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே, இவங்கிட்ட மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா, இவங்கிட்ட மட்டும் நம்ம எதிரி ஆகிடவே கூடாது, இவன் மட்டும் நம்ம எனிமி ஆனால் நம்ம கதை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக வந்து இந்த மாஸ்டர் வந்து பார்த்துட்டு இருப்பாரு.
ஷென் அந்த வெப்பன் மேக்கிங் ரூம்லேருந்து வெளில வந்துட்டுருப்பானா. வெளியில் தான் பிரின்சஸும் ஃபேங்கும் வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஷென்னை பார்த்தோன்னே ஃபேங், டே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருப்பேன்னு பேசிகிட்டு இருப்பானா. ஃபேங் பேசுகிறது எதுவுமே கண்டுக்காமல் ஷென் அங்கேருந்து போயிட்டுருப்பான். ஏன்டா நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன், என்னை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போறியா, பாரா நான் உனக்கு என்ன பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி ஷென்னை அட்டாக் பண்ணலான்னு போவான். அப்பன்னு பார்த்து ஃபேங்க்கு பின்னாடி இருந்து யாரோ அட்டாக் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தா மாஸ்டர். ஏன்டா யார் இடத்துல வந்து யார் சீன் போடுறது, இந்த இடத்த ஒரு ரூல்ஸ் வந்து நீ அவமதிச்சிருக்க, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா என்ன, ஒழுங்கு முறையாக இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு, நீ என் கண்ணு முன்னாடி இருக்காதுன்னு மாஸ்டர் வந்து திட்டுவாரா. மாஸ்டர் என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் வந்து நிறையா தடவை எங்கள் அப்பா கிட்ட வந்து ஷெனை வந்து போட்டு கொடுத்து அவனை வந்து நிறையா தண்டிக்க வச்சிருக்கேன், இந்த தடவை நான் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக அவன் வந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பான் மாஸ்டர் அப்படின்னு. என்னது அவன் உன்னோட ரிலேட்டிவாடா அப்படின்னு மாஸ்டர் கேட்பாரா. ஆமாம் அவன் என்னோட ரிலேட்டிவ் தான், அவன் வந்து முறை தவறி பிறந்தவன், நான் இப்போயே போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு அங்கேருந்து போகலான்னு ஃபேங் போவானா. இங்கே பாரு, அது உன்னோட ஃபேமிலி விஷயம், எனக்கு அதெல்லாம் தேவையில்லாததுடா, நீ முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறா. மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட வந்து மேஜிக் வெப்பனை வந்து உருவாக்க சொல்லி நான் டார்க் ஸ்டோன் கொடுத்தேனே அது அப்படின்னு வந்து கேட்பானா. வெப்பன் என்னது வெப்பனா, இந்த இடத்துல வந்து இவ்வளோ கலவரம் பண்ணியிருக்க, உன்னை நான் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணாமல் விட்டதே பெருசு, வெப்பன்கிற பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை, ஒழுங்கு முறையாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடி போயிரு, இல்லைன்னா ஏதாவது பண்ணிட வேண்டாம் அப்படிங்கவும் ஃபேங் வந்து அந்த இடத்த விட்டு போவான். போகும்போது முனைங்கிட்டே போவான். ஷென், எனக்கும் மாஸ்டருக்கு இடையில வந்து பிரச்சனையை தூண்டி விட்டுட்டு இப்போ எனக்கு அந்த வெப்பனை கிடைக்க முடியாமல் பண்ணிட்டல, பாடுறா வெயிட் பண்ணி பாடுறா அப்படின்ட்டு அவன் அந்த இடத்த விட்டு போவான். ஃபேங் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு மாஸ்டர் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஷென் ரொம்ப டேலண்டான பையன், ஆனால் இந்த கியூ ஃபேமிலியில் இருக்கவங்களாம் ஏன் இவ்வளோ ஹார்ஷாக வந்து ஷென்ட்டு நடந்துக்கிறாங்கன்னே தெரியல, ஏன் மாஸ்டர் நீங்கள் ஃபேங் அப்படி திட்டுனீங்க அப்படின்னு பிரின்சஸ் கேட்பாங்களாம். இங்கே பார் லீஸி, நீ அந்த பொறுக்கி பையனோட சேர்ந்த நான் உன்னை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இக்னோர் பண்ணிடுவேன். சரிங்க மாஸ்டர், நான் வந்து ஃபேங்கை கட் பண்ணிடுறேன், அந்த கியூ ஃபேமிலியோடு இருக்கிற கான்டாக்டையும் வந்து நான் மொத்தமாக கட் பண்ணி விட்றேன் மாஸ்டர். இல்லைம்மா அதெல்லாம் ஒன்று வேணாம், ஷென் கூட வந்து நீ வேணா ஃப்ரெண்டாக இருந்துக்கோ, அவன் ரொம்ப நல்லா பையமா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் போயிடுவாரா. ஏன்னா இந்த மாஸ்டர் சென்னுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கார், ஒருவேளை காசு கீசு கொடுத்து சென் எதுவும் கரெக்ட் பண்ணிட்டானோ என்னன்னு தெரியல, இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு வந்து லீஸி வந்து அந்த மாஸ்டர் பின்னாடியே போயிட்டே இருப்பாங்க. இந்த சைடு வந்து ஒரு தெரு வழியாக ஷென் நடந்து வந்துட்டு இருப்பானா. அப்போ அவன் மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துட்டே வருவான், இந்த சொர்க்கத்தோட நீரில் நம்ம எப்படியே உருவாக்கிட்டு வந்துட்டோம், இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல அமைதியான ஒரு பிளேஸை வந்து கண்டுபிடிக்கணும், எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நம்மளோட ஆத்மசக்தி வந்து எழுச்சி பெறதுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போயிட்டுருப்பான். அப்பான்னு பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து, டேய் நீ தானே ஷென்னு, நீ இன்னும் உயிரோடவா இருக்க, நான் அடிக்க நீ நேரம் செத்துருப்பேன் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இவன் தான் வந்து இந்த வே ஃபேமிலியோட 2வது மகன், இவன் தான் சென் வந்து கோமாக்கு போனதுக்கு முக்கியமான காரணம். இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்டுக்காமல் வந்து ஷென் அந்த இடத்த விட்டு போவானா. ஏன்டா நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காமையா போகிறேன், இப்போ பாரு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து அட்டாக் பண்ணுவானா. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தி வந்து அந்த அட்டாக் வந்து அப்படியே பிளாக் பண்ணிடுவான். இவன் தான் ஷென்னோட ஃப்ரெண்டு. உனக்கு சென்னுக்கிட்ட இருந்து என்ன தாண்டா அப்படி வேணும், உனக்கு இது தேவையில்லாது, மொதல் இடத்த காலி பண்ணு, இங்கே பாரு நான் அவனோட ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒன்றா நான் வந்து நிற்பேன்டா, அப்போ சரி உனக்கும் சேர்த்து படம் கற்றுக் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்ட்டு வந்து அவன் அட்டாக் பண்ணுவானாம். அவன் ஷென்னோட ஃப்ரெண்டுக்கும் அவனுக்கு இடையில வந்து சண்டை போயிட்டே இருக்கும். அப்போ ஷென்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கட்டத்தில் வீக் ஆயிடுவானாம். இங்கே பாராளி நான் பார்த்துக்கிறேன் நீ தள்ளிக்கா அப்படின்ட்டு ஷென் போய் வந்து அவன் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அவங்க 2 பேருக்கு இடையில வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த 2வது மகன் வந்து தன்னோட ஆத்ம சக்தியை வந்து யூஸ் பண்ணி ஷென்னை வந்து அட்டாக் பண்ணுவானா. அது ஷென்னை அசால்ட்டாக பிளாக் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். எப்படா நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கான, இன்னொரு சான்ஸ் கிடச்சிருந்துச்சின்னு வைவே, நான் உனக்கு கண்டிப்பாக பழி வாங்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து வே ஃபேமிலியோட 2வது மகன் சொல்லுவானா. இங்கே பாடுறா பாவம் பார்த்து தான் இப்போ உனக்கு விட்டுட்டு போகிறேன், அதெல்லாம் நீ பொழைச்சி கடந்தா பார்க்கலாம் போடா டே அப்படின்ட்டு வந்து ஷென் அந்த இடத்த விட்டு போயிடுவான். போயிட்டு இருக்க வழியில் வந்து கேட்பான், நீ ஓகே தானடா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல. இல்லை எனக்கு சும்மா அடிதான். ஆமாம் நீ எதுக்கு அந்த வே குடும்பத்தோட 2வது மகனை போய் இப்படி போட்டு அடிச்சிருக்கிற, உனக்கு தான்ப்பா பிரச்சனை, அவனோட அண்ணே வந்து இந்த மனிதர்கள்லேயே வந்து கல்டிவேஷன் பவர் அதிகமாக வச்சுருக்கவே அவன் தான். இவன் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஷென் கண்டுக்காம அங்கேருந்து போவானா. என்ன இவன் வர ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான், என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு பின்னாடியே வந்து இந்த லீவ் வந்து ஷென் பின்னாடியே போயிட்டுருப்பான். இந்த சைட் ஸ்டார் அகாடமியை தான் காட்டுறாங்க, அங்கே தான் வந்து ஷென் வந்திருப்பானா. பின்னாடியே வந்து அவனோட ஃப்ரெண்டும் வந்திருப்பான். ஏன்டா ஷென் நான் வேணா உனக்கு கம்பெனி கொடுக்கவா, இல்லை நான் ரொம்ப நாளாக வந்து என்னோட ஆத்மசக்தி வந்து எழுச்சி பெற வைக்கணும்னு நினைக்கிறேன், நான் தனியாக தான் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன், என் கூட யாருமே இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் என் ஃப்ரெண்ட் அங்கேருந்து போயிடுவான். இவன் வந்து உள்ளே போய் ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்பான். இவன் ட்ரைனிங் எடுக்கும்போது அந்த சொர்க்கத்தின் நீடில் இருக்கும்ல, அந்த நீடில் எடுத்து என்னோட நடுக்கோட்டில் 12 இடத்துல வந்து இந்த சொர்க்கத்தின் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக என்னோட ஆத்மசக்தியை வந்து எழுச்சி பெற வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பான். அப்படி அவன் வந்து அந்த மந்திரங்கள் போட்டு அதை ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவன் வீக் ஆயிடுவான். அப்போ அவங்க
அம்மா சொன்னது ஞாபகம் வருது. ஷேன் இப்போ நீ ரொம்ப வீக்காக இருக்கப்பா, நீ வந்து உன்னை வந்து கஷ்டப்படுத்திக்காத, அம்மா உன்னை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இல்லை நான் ஸ்ட்ராங் ஆகி தீரணும் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து அவன் ட்ரை பண்ணி பார்ப்பான். அப்போ அவனுக்கு வந்து கடவுளாக வந்து இருந்திருப்பானா, அந்த லைஃப்பில் வந்து கடவுளாக இருந்தது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு போகும். அந்த சீனில் வந்து இவனோட கைக்கிட்ட வந்து அந்த இவனோட ஸ்வாட் வந்து இருக்கும். அந்த ஸ்வாட் வந்ததெல்லாம் அவன் வந்து பார்த்துட்டு போவான். மறுபடியும் இவன் வந்து ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணும்போது இவன் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே குணமாகி வந்துடுவான். இவனுக்குள்ளே இருந்த அந்த காயமெல்லாம் வந்து அப்படியே குணமாயிடும். இப்போ நான் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் அகாடமியை விட்டு வெளில வந்து நடந்து வந்துட்டுருப்பான். அவன் பின்னாடி யாரோ வந்து ஷென்னை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும். இது வந்து ஷென் வந்து நோட் பண்ணிடுவான். அவரோட கட்டத்தில் வந்து ஃபாலோ பண்ண என் கண்ணுக்கு வந்து ஷென் எங்கேயுமே தெரியாது. எங்கே அவனை காணான்னு பார்த்துட்டு இருப்பானா, ஷென் அப்பன்னு பார்த்து அந்த ஃபாலோ பண்ண வந்து பிளாக் பண்ணிடுவான். ஆமாம் நீ யார், நீ எதுக்கு என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன், யாரோ உன்னை அனுப்புனா அப்படின்ட்டு வந்து ஷென் வந்து அப்படின்னு சொல்லி ஷென் வந்து அட்டாக் பண்ணலான்னு போவானோ. இல்லை நான் சொல்லிடுறேன், அந்த வே குடும்பத்தோட 2வது மகன் தான் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி என்னை வந்து அனுப்பி வச்சாரு. உங்கள் ஃப்ரெண்டையும் உங்களையும் வந்து பிரிக்கணும், அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போக முடியும்னு சொன்னார். அப்போ என்னோடய ஃப்ரெண்டை எங்கே வச்சுருக்கான்னு உனக்கு தெரியுமா? இல்லை எனக்கு தெரியாதுங்கவும் ஷென் அந்த இடத்த விட்டு வேகமாக போவான். இந்த சைடு அந்த வே ஃபேமிலியோட 2வது மகனை தான் காட்டுறாங்க. அவன் பக்கத்தில் இருக்கவன் தான் இவனோட அன்னை. அப்போ வந்து லீயை வந்து கடத்தி போட்டு கட்டி வச்சுருப்பாங்களாம். என்ன வலிக்குதா, நீ என் சைடு வந்துட்டேன்னு வச்சுக்குவேன், நீ ரொம்ப நல்லா வசதியாக வாழலாம், நீயும் ஷென்னும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஷென் எப்படி இவ்வளோ சடனாக வந்து ஸ்ட்ராங்கானான்னு. அதுக்கு என்ன காரணம் சொல்லு, இங்கே பாரு, கனவுல கூட நினச்சி பார்க்காத நான் உன்கிட்ட சொல்லுவேன்ட்டு வந்து லீ பேசிகிட்டு இருப்பான். ஓ இன்னமும் ஷென் உன்னை காப்பாற்ற வருவான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவனால் தன்னைத்தானே காப்பாற்ற முடியாத ஒருத்தன் உன்னை காப்பாற்ற வருவான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? சுத்த வேஸ்ட்டு நீ அப்படின்ட்டு கத்தி எடுத்து அட்டாக் பண்ணலான்னு வருவானா. அப்பன்னு பார்த்து ஷென் அங்கே வந்துடுவான். அந்த செகண்ட் சன்னை வந்து இவன் வந்து அட்டாக் பண்ணுவான். இதை பார்த்தோன்னே அவங்க அண்ணே, ஓ நீ தான் ஷென்னா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல, இந்த அந்த உதவாக்காரனோட அண்ணன் தான் நான் வந்து உன்னை வந்து வம்பிழுக்கணும்னு நினைக்கல, நீயா ஒழுங்கு மரியாதையை வந்து நீல் டவுன் போட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தம்பி வந்து ஆசை தீர உன்னை அடிக்கிறதுக்கு வந்து நீ அலோவ் பண்ணேன்னு வைவேன், அப்போ வேணால் நான் உனக்கு வாழ்க்கை பிச்சை போகிறதுக்கு வேணால் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அண்ணன் பேசிகிட்டு இருப்பான். ஷேன் இதெல்லாம் கண்டுக்காமல் லீக்கிட்ட போவானா. ஓ நீ என்னையும் இக்னோர் பண்ணுறியா, அப்போ நீ சாக தகுதியானவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக போவானா. உடனே அவன் தம்பிக்காரை வந்து அண்ணன் புராணம் பட ஆரம்பிச்சிடுவான். என் அண்ணன் வந்து களத்தில் இறங்கிட்டான்டா, நீ இன்னும் செத்தடா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பானா. அப்போ அவங்க அண்ணன்காரை வந்து ஸ்வாட் அட்டாக்கை வந்து ஷேன் மேலே யூஸ் பண்ணுவான். ஷேன் அதை அசால்ட்டாக பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இதை பார்த்தோன்னே செகண்ட் சன் வந்து வாயை பொழந்துட்டு இருப்பான். ஷேன் போய் லீவுக்கு கட்டு வச்சிருக்க கட்டெல்லாம் அவுத்து விட்டு சரி வா உனக்கு எந்த காயமும் அவ்வளோக்கா பெருசாக பரல போலாங்குவானா. அப்போ அவனோட அண்ணாங்காரை பார்த்துட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணுவான். அதை மறுபடியும் வந்து ஷென் வந்து ஈஸியாக வந்து பிளாக் பண்ணிடுவான். எப்படி இவனுக்கு இன்னும் ஆத்மசக்தியை எழுச்சி பரல, அப்படி இருக்கும்போது எப்படி இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், நீ என்னோட ஒரு அடியை வந்து பிளாக் பண்ணிட்டேங்கிறதுக்காக நீ நானும் ஈக்குவல் நினச்சிட்டு இருக்கியாடா, உனக்கு எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆத்மசக்தியை திரட்டி அட்டாக் பண்ணலான்ட்டு வந்து இவங்க அண்ணங்காரன் போவான். அப்போ அந்த தம்பிக்காரன் மறுபடியும் அவங்க அண்ணங்காரனுக்கு வந்து ஜாலரை தட்ட ஆரம்பிச்சிடுவான். எங்கள் அண்ணன் ஆத்மசக்தியை ஒன்று திரட்டிட்டான்டா, இனிமேல் நீ கனவுல நினச்சா கூட தப்பிக்க முடியாதுடான்னு பேசிட்டு இருப்பான். இவன் தன்னோட ஆத்மசக்தியை வந்து திரட்டிட்டு டைகர் அட்டாக் வந்து பண்ணுவான். ஷேன் அதை அசால்ட்டாக வந்து பிளாக் பண்ணிடுவான். அவங்க அண்ணங்காரை அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுவானா. அவன் தம்பிக்காரை எங்கடா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைடா ஓடலான்னு பார்ப்பான். கரெக்டாக போய் ஷேன் வந்து பிளாக் பண்ணிடுவான். எங்கே ராஜா போகிறீங்க? சார் என்னை விட்டுருங்க சார், நான் உங்கள் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டேன்னு சார், என்னை விட்டுருங்க சாருங்கம்மா. அவங்க அண்ணன் அங்கே மயங்க கிடப்பானா. டே எந்திரா நான் எந்திரா, அங்கே பாடுற யார் வந்திருக்காங்க பாடுறா அப்படின்னு வந்து கம்மா. அவங்க அண்ணன் எந்திரிச்சு பார்த்துட்டு 2 பேரும் அப்படியே அலறி பயந்து போய் நடுங்கிட்டு கிடப்பாங்க. இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் வந்து என்னோட ஃப்ரெண்டை வந்து காயப்படுத்துறீங்க, நான் எப்படி உங்களை சும்மா விடுவேன் நீங்கள் நினச்சிங்க, அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஷென் நல்லா அவங்கள வந்து போட்டு துவச்சி எடுத்து அவங்க ஃபேஸ் எல்லாம் நல்லா பஞ்சர் பண்ணி விட்டு தான் அங்கேருந்து போவான். ஷென் போனதுக்கப்புறம் அவன் போயிட்டானான்னு பாட்டாங்கவானா. அவன் போயிட்டான், நான் மட்டும் அவனை மறுபடியும் பார்த்தேன், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தம்பிக்காரன் பேசிகிட்டு இருப்பானா. நாயே, அவனை பார்த்தால எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானு, அவங்ககிட்ட ஏதாவது நீ பிரச்சனை பண்ணேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு உன் காலை உடச்சி போட வேண்டாம் அப்படின்னு வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து ஷென் லீயை கொண்டு போய் ஸ்டார் அகாடமியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பான். தன்னோட மேஜிக் வந்து யூஸ் பண்ணி அவனோட காயத்தெல்லாம் குணப்படுத்திட்டு இருப்பான். லீ வந்து டேங்க்ஸ் சொல்வானா. நமக்குள்ளே எதுக்கிட்ட டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவானா. ஆமாடா நீ நம்பேடா அப்படின்னு வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இங்கே கருவிகளின் அரண்மனையில் மாஸ்டர் வந்து தன் கையில் ஏதோ ஒரு கிரீன் கலரில் ஒரு ஸ்டோனை வச்சு பார்த்து புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பார். இது எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மூன் ஸ்டோன் வந்து ரொம்பவே வந்து விலை உயர்ந்தது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரகாசமாக இருக்குல்ல, இந்த கிஃப்ட்டை மட்டும் ஷென்னுக்கு கொடுத்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்போ அவன் நிறைய நியூ டெக்னிக்லாம் எனக்கு வந்து சொல்லிக் கொடுப்பானே. மாஸ்டர் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து பிரின்சஸ் வந்து வருவாங்க. அதான் இந்த லீசி பொண்ணு வந்து வரும். மாஸ்டர் எதுக்காக நீ இங்கே வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை, ஷென்னை பற்றி விசாரிக்க சொன்னேனே, அப்புறம் உனக்கும் ஷென்னுக்கு இடையில ஏதாவது இருக்கா என்ன? சரி அதெல்லாம் விடு, இந்த மூன் ஸ்டோனை கொண்டு போய் பர்சனலாக நான் கொடுத்தேன்னு போய் ஷென்கிட்ட வந்து கொடு.
மாஸ்டர் இது ரொம்ப காஸ்ட்லியானது, இதை போய் சென்ட்டை கொடுக்க சொல்கிறீங்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, அது சொன்னதை மட்டும் செய்யுமா, அவனை பற்றின இன்ஃபர்மேஷனையும் நீ கலெக்ட் பண்ணிட்டு வா. சரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடும். இந்த சைட் சென்னோட வீட்டை தான் காட்டுறாங்க. சென்னோட வீட்டு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஷென்னை பார்த்தோன்னே அந்த பொண்ணு, ஷென் நீ வந்துட்டியா, வா வா எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம், உனைத்தான் தான் மாமா ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்காரு, என்ன பிரச்சனையா அப்படின்னு வந்து ஷென் கேட்பானா. இந்த பொண்ணு வந்து ஷென்னோட 2வது மாமாவோட பொண்ணு. இந்த பொண்ணு பேர் வந்து இன்னு. ஏதாவது பிரச்சனையான்னு ஷென் கேட்பானா. என்ன பிரச்சனையா, என்ன பிரச்சனை என்கிட்ட நீ கேட்குறியா, நீ என்ன பிரச்சனை பண்ணணும்னு உனக்கு தெரியாது, உண்மையிலே நீ வந்து அந்த கருவிகளின் அரண்மனைக்கு போய் லியாங்கோ மாஸ்டர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணியா, அந்த பிரச்சனை தானே இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது, ஏன் மாஸ்டர் எதுவும் சொன்னாரா, இல்லை மாஸ்டர்னும் சொல்ல, அந்த ஃபேங்க் தான் வந்து உனக்கும் மாஸ்டருக்கு இடையில பிரச்சனை, நீ வந்து அவனை ஏமாத்திட்ட, அதனால அவன் வந்து அந்த டார்க் ஸ்டோன் வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வந்து போட்டு கொடுத்துட்ருக்குறான்டா, எனக்கு தெரிஞ்ச அவன் தான் பிரச்சனை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், ஆமாம் நீ எதுக்குடா அதை போய் உடைச்ச அப்படின்னு வந்து இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பாரு அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் காரணம் கிடையாது, அவன் வந்து ஸ்டோன் இழந்ததுக்கு அவன் மட்டும்தான் காரணம், நான் ஒன்றும் கிடையாது, இதில் நான் என்ன பிரச்சனை பண்ணேன், மாமா உன்னை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரா அப்படின்னு இந்த இன்பொன் பேசிகிட்டு இருக்கோம். அப்பான்னு பார்த்து பட்லர் அங்கே வந்துடுவார். மீட்டிங் ஹாலில் எல்லோரும் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவார். எல்லாரும் வந்து மீட்டிங் ஹாலுக்கு போகலான்னு போயிட்டு இருப்பாங்க. இந்த சைட் மீட்டிங் ஹாலை தான் காட்டுறாங்க. ஷென்னோட அத்தை வந்து பிடிச்சி காத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஷென் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா, மாஸ்டர் கூடவே வம்பிழுத்துட்டு வந்திருக்கான். இதனால் நம்ம ஃபேமிலிக்கு தாங்க ரொம்ப பிரச்சனை வரப்போகுது, நம்ம அரசாங்கத்துக்கு கீழே தான் வேலை பார்த்துட்ருக்கோம், இதனால் ரொம்ப பாதிப்பு நமக்கு ஏற்பட போகுது. அப்போ ஒரு நியூ கேரக்டர் வந்து காட்டுறாங்க. இவங்க வந்து ஷென்னோட 2வது மாமா. என்னோட அப்பா வந்து மிலிட்டரியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் வந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கப்ப எப்படி ஒரு மாஸ்டர் கூட போய் பிரச்சனை இழுத்ததுக்காக அரசாங்கத்தை விட்டு நம்மளை விலைக்கு வச்சுருவாங்களா என்ன, இதில் வந்து கண்டிப்பாக ஃபேங்க்கும் வந்து பெருசாக ஏதாவது தொடர்பு இருக்கணும் அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருப்பார். இதை கேட்டோன்னே அவங்க அண்ணா, அதான் ஷென்னோட மாமா வந்து பேசுவார். ஷென் தான் மாஸ்டர் கூட போய் பிரச்சனை பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அவன் தான் பிரச்சனைக்கு காரணம் வந்திருக்கணும். அப்போ ஷென்னோட அத்தை வந்து ஷென்னோட அம்மாவை பிடிச்சி ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருப்பாங்க. யாழ் நீ ஒரு நடத்த கட்டவா, உன் மகன் வந்து ஒரு உதவாக்காரன், நீங்கள் 2 பேரும் இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தை வந்து கொடுத்துட்ருக்குறீங்க. அப்போ ஷென்னோட மாமா சொல்வார், பட்லரை வந்து ஷென்னை கூப்பிட்டு வர சொல்லி அனுப்புனேன், ஆனால் இன்னும் காணாமேன்னு. கரெக்டாக அந்த நேரம் தான் வந்து ஷென் வந்து உள்ளே வருவான். ஷென்னை பார்த்துன்னு எங்கள் அத்தை வந்து, ஏன்டா நீடோன் பொண்ணு உனக்கு தெரியாதான்னு கேட்பாங்க. ஆமாம் இது வந்து அரச பதவியில் இருக்க குடும்பம் தானே, ஒன்றும் அரசை ஒன்றும் கிடையாது, அப்புறம் இருக்கும்போது நான் எதுக்கு நீடோன் போடணும், உடனே அவங்க அத்தை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா இந்த சில்வண்ட் எப்படி பேசுதுன்னு, நமக்கு வந்து கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்க மாட்டேங்குது, இது வந்து எல்லாம் மீறி போயிருச்சு, இதை கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அப்போ ஷென்னோட மாமா வந்து கேட்பார், ஷென் நீ வந்து கருவிகளின் அரண்மனைக்கு போய் மாஸ்டரோட பிரச்சனை இழுத்தியா, நான் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா அங்கே எதுவுமே நடக்கவே இல்லையில அப்படின்னு வந்து ஷென் பேசிகிட்டு இருப்பான். அப்போ அவங்க அத்தை சொல்லுவாங்க, இவன் வந்து உண்மையே சொல்ல மாட்டான், ஃபேங் நீ வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க வா, உடனே ஃபேங் சொல்ல ஆரம்பிப்பான். நான் வந்து அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த அந்த டார்க் ஸ்டோனை வந்து கொண்டு போய் மாஸ்டர்கிட்ட கொடுத்து ஒரு வெப்பன் செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்கலான்னு போனேன், மாஸ்டரும் அதுக்கு ஓகே சொன்னார். ஆனால் இவன் வந்து என்ன பண்ண தெரியுமா, அந்த ஷென்னு மாஸ்டர் கூட பிரச்சனை இழுத்துட்டான், இவனால தான் அந்த டார்க் ஸ்டோனும் எனக்கு இல்லாமல் போச்சு, இவனால தான் நம்ம குடும்பம் எல்லாமே இப்போ வந்து மாஸ்டருக்கு எதிராக வந்து நிற்கிறோம், மாஸ்டருக்கு நமக்கு இடையில மனக்கசப்பு நடந்ததுக்கு எல்லாமே காரணம் இவன் தான் அப்படின்னு வந்து அந்த ஃபேங் பேசிகிட்டு இருப்பான். ஷென் இதுக்கு ஏதாவது சொல்கிறியாப்பா அப்படின்னு அவங்க மாமா கேட்பாரா, இல்லை நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஷென் சொல்லுவான். இவ்வளோ நடந்து எவ்வளோ தைரியமாக அப்படி பேசிகிட்டு இருக்கிறான், இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் ஒரு சாரி கூட கேட்க மாட்டேங்கிறா பாருங்கள், இவனை இன்னமும் இந்த வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க, வீட்டை மட்டும் இவன் நம்மளை அடித்து துரத்துங்க முதல்ல, இனிமேலாவது நம்ம குடும்பத்துக்கும் நமக்கு எந்த கஷ்டமும் வராமல் இருக்கும்ல அப்படின்னு இந்த அத்தை வந்து ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ இந்த 2வது அங்கிள் வந்து பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவார், ஏன் இவ்வளோ ஹார்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, பெரியவர் வரட்டும், அவர் வந்ததுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பேசுவாரா. அந்த பெருசு ரொம்ப வருஷமாக அரசாங்கத்துக்காக பார்டரே கெதின்ட்டு கிடக்குது, போர் தான் முக்கியம்ட்டு, அது எப்போ வருது, எப்போ இந்த பிரச்சனை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது, அது வரைக்கும் இந்த பிரச்சனை விட்டு வைக்கிறதா என்ன, இந்த வயசில் இவன் போய் மாஸ்டர் கூடயும் சரி அந்த இளவரசர் கூடயும் சரி பிரச்சனை பண்ணியிருக்கேன், நம்ம குடும்பத்துக்கே இவன் ரொம்ப பெரிய அவப்பேரை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு ஷென்னோட அத்தை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஷென்னோட மாமா பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம அரசாங்கத்துக்கு கீழே இருக்க குடும்பம்ப்பா, நம்மளோட ஃபேமிலி ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், கடைசியாக உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா பண்ணு அப்படின்னு மாமா பேசிகிட்டு இருப்பாரு. இவங்கிட்ட என்னங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, இவனை மூலம் அடித்து துரத்துங்க முதல்ல, இவனும் நம்ம ஃபேமிலியில் வந்து ஒருத்தன் கிடையாதுல்ல, ரொம்ப வருஷமாக இவனை வச்சு நம்ம தண்டசோறு தான் நாங்கள் போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு அத்தை வந்து ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓ அவ்வளோதானே உங்களோட ஆசை, நானே இந்த இடத்த விட்டு போகிறேன், அந்த சிரமம் உங்களுக்கு வேணாத்த அப்படின்னு சென் சொல்லுவானா. பார்த்தீங்களா அந்த சில்வண்ட் எப்படி பேசுதுன்னு, நம்ம ஃபேமிலி மேலே கொஞ்சம் கூட இவனுக்கு வந்து மதிப்பு மரியாதையே கிடையாதுங்க அப்படின்னு அத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் உங்கள் ஃபேமிலி மெம்பர் இல்லைன்னு சொன்னீங்க, நான் எதுக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் மதிக்கணும், இந்த கியூ ஃபேமிலியை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கூடிய சீக்கிரமே இது வந்து ஜோ ஃபேமிலியாக மாறிடும் பாருங்கள், நீங்களும் ஃபேங்கும் சேர்ந்துக்கிட்டு என்னையும் எங்கள் அம்மாவையும் வந்து வெளியில் துரத்தணும் ரொம்ப நாளாக வந்து திட்டம் போட்டுருக்கீங்க, இனிமேல் வந்து நீங்கள்
நீங்கள் பிரச்சனை பண்ண வேண்டிய தேவையில்லாத ரொம்ப அப்படியே நல்லவங்க மாதிரி என் முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஷென் பேசிட்டு இருப்பானா. அப்படியே அவங்க அத்தைக்கு வந்து கோபம் தாங்காது. என்னையும் எங்கள் அம்மாவையும் வந்து ரொம்ப வருஷமாக வந்து நீங்கள் வந்து காயப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க. ஏன் உங்கள் மகனோட வேலைக்காரங்க முதற்கொண்டு எங்கள் அம்மா வந்து ரொம்ப துச்சமாக வந்து நினச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் பண்ணதை நினச்சா உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நான் முடியாமல் இருந்தப்போ கூட உங்களில் யாராவது வந்து என் மேலே அக்கறைப்பட்டீங்களா? யாருமே என் மேலே அக்கறைப்படல. எங்கள் அம்மா நான் குணமாகணுங்கிறதுக்காக உங்கள் ரூமுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட் முழுக்க நீல் டவுன் போட்டு எனக்காக மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எங்கள் அம்மா வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒருத்தவங்க தானே. இப்போ நீங்கள் இதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? ஒன்றும் செய்யலைல்ல அப்படின்னு வந்து ஷென் கேட்டுட்ருப்பானா. அவங்க அத்தைக்கு கோபம் தாங்காது. இவன் போய் பேசுகிறான், அவன் பேசுகிறது எதுவுமே நியாயமே இல்லை, இவன் வந்து சட்டப்படியே பேசலைன்ட்டு வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரெண்டாவது அங்கிளுக்கு வந்து அப்போ தான் விஷயமே தெரியுது. நான் கொஞ்ச நாள் ஊரில் இல்லாதப்ப என்னென்ன அக்கிரமம் நடந்துக்குது, இங்கே என்ன தான் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து அவங்க அண்ணாவை பார்த்து கேட்டுருப்பாங்களாம். ஃபேங் பண்ணதுக்கு வந்து நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன். இளவரசரோட பிரச்சனை வந்து என்னோட மனைவி தான் இழுத்து விட்டா, அவள் நம்ம ஃபேமிலி மேலே இருக்க அக்கறைனால தான் அப்படி பண்ணா அப்படின்னு வந்து ஷென்னோட மாமா சொல்வாரா. உடனே அவங்க தம்பி பிடிச்சி கேட்டுருவார் நல்லா. என்னது ஃபேமிலி மேலே அக்கறையா? யாழ்னியை வந்து ஒரு நாள் நைட் முழுக்க நீடோல் போட வச்சுருக்கீங்க, இது வந்து பெரிய அக்கறைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போ ஷென்னோட மாமா வந்து திரும்பி பேசுவார். இங்கே பாரு, முடிஞ்சு போச்சு, இப்போ ஷென்னோட பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. உடனே வந்து யாழ்னி சொல்லுவாங்க, ஷென் பண்ணதை கரெக்டு தான், உங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களை பிடிக்கவே பிடிக்காது, நாங்கள் முன்னாடியே இந்த இடத்த விட்டு போயிருக்கணும், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னா, எங்களை இந்த ஃபேமிலியில் ஒரு மெம்பராக கூட நீங்கள் வந்து நினைக்கவே இல்லைல்ல அப்படின்னு ஷென்னோட அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. யாழ் நீ என்ன பேசுன்னு தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கிறியான்னு வந்து அவங்க அண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களா. நான் நல்லா எல்லாமே தெரிஞ்சு தான் அண்ணி பேசுகிறேன். அண்ணி நீங்களும் அண்ணாவும் வந்து சுயநலத்துக்காக என்னை வந்து ரொம்ப அவமானப்படுத்திருக்கீங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க. நீங்கள் வந்து அரச குடும்ப வழியாக வந்ததுனால ஒரு இளவரசர் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க, நான் அதை முடியாதுன்னு சொன்னனால என்னை வந்து நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒட்டு மொத்தமாக எங்கள் அப்பாவோட சுய உழைப்பினால் உருவாக்கப்பட்டது. அவர் உயிரை பணையம் வச்சு இதெல்லாம் வந்து சம்பாரிச்சு வச்சுருக்காரு. ஆனால் நீங்கள் ஃபேமிலிக்காக என்ன செஞ்சீங்க? நீ வந்து பெண்களை வந்து ஒரு ஏணியை யூஸ் பண்ணிக்கிற உன்னோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றிக்கிறதுக்கு, உன்னை அண்ணான்னு கூப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குடா அப்படின்னு வந்து அவங்க அண்ணாவை பார்த்து என்னோட அம்மா வந்து கத்திட்டு இருப்பாங்களா. உடனே அவங்க அண்ணி வந்து சொல்லுவாங்க, நல்லா இருக்குமா நீ பேசுகிறது, இத்தனை நாள் உன்னையும் உன்னோட மகனையும் வச்சு தண்டை சோறு போட்டு நல்லா உபசரிச்சதுக்கு நல்லா பேசுகிற பார்த்தியா அப்படின்னு அவங்க அண்ணி பேசுவாங்களா. எது உங்கள் வீடு? இது என்னோட அப்பா வீடு, அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து சேர்த்து வச்ச காசில் தான் நாங்கள் இங்கே இருந்தோம், நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணீங்க? ஷென் வாப்பா போகலாம் அந்த வீட்டை விட்டு அப்படின்னு வந்து ஷென்னோட அம்மா வந்து கிளம்புவாங்களாம். ஒரு நிமிஷம் நின்னுங்க, மாஸ்டருக்கு எங்களுக்கு இடையில வந்து பிரச்சனை இழுத்து விட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, ஒழுங்கு மரியாதை போய் மாஸ்டர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு போங்க அப்படின்னு வந்து ஷென்னோட அத்தை வந்து கேட்பாங்களா. இது நல்ல கதையாக இருக்கே, நான் ஒன்றும் கருவிகளின் அரவிலேருந்து துரத்தி அடிக்கப்படல, நீங்கள் மாஸ்டர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னா உங்கள் மகனை விட்டு போய் கேட்க விடுங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பேசுவாடா, பட்லர் வாங்க இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு பாருங்க, இவங்க உண்டு இல்லாமல் பண்ணுங்க அப்படிங்குவாங்களா. உடனே ஷென்னோட அம்மா வந்து கத்திடுவாங்க, இங்கே பாருங்க நாங்கள் 2 பேரும் இந்த ஃபேமிலியோட மெம்பரே இல்லைன்றோம், மேலே கை வச்சிங்க நடக்கிறதே வேற. ஷென்னோட மாமா சொல்லிடுவார், அவங்கள வந்து போக விட்டுருங்க, நீ போகும்போது அக்கௌண்டன்ட்ட சொல்லி ஒரு 500 வெள்ளி காசு வாங்கிட்டு போமா, எனக்கு ஒன்றும் உன்னோட பிச்சை காசெல்லாம் தேவையில்லை, ஷென் வாப்பம்மாவில் இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஷென்னை கூப்பிட்டு வெளில வருவாங்க. வெளில வந்தோடனே ஷென்கிட்ட அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஷென் என்னால் நீயும் ரொம்ப கஷ்டப்பட போடலப்பா. இல்லைம்மா நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, நான் உங்களையும் கஷ்டப்பட விட மாட்டேன், நம்ம நல்லா தாம்மா வாழ்வோம், வாங்கம்மா போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஏம்மா யாழ்னி நில்லுமா ஏமா இப்படி, யாழ்னியோட 2வது அண்ணா வந்து வந்துடுவாங்க. ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்த, உன்னால் உன் கூட சேர்ந்து ஷென்னு வந்து கஷ்டப்பட போகிறான் பாரு. இல்லைண்ணா நான் இதுக்கு மேலே வந்து ஷென் இந்த வீட்டில் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, நான் இங்கேருந்து போகிறேன், என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணாதீங்கண்ணா அப்படின்னு வந்து யாழ்னி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளோட அண்ணே வந்து நம்ம பேச்சை கேட்கறதுலாம் விட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சுமா, நம்ம அண்ணி வந்து அவனை வந்து நல்லா மயக்க வச்சிருக்கிறா, அதெல்லாம் விட்டுரு, இந்தம்மா அந்த காசை வந்து வச்சுக்கோ, உனக்கு செலவுக்கு ஆகும். இல்லைண்ணா எனக்கு இது வேணாம், நான் இதை வந்து வாங்கிக்க மாட்டேங்குவாங்க. இல்லைம்மா வெளி உலகத்தில் காசு இல்லாமல் வந்து எதுவும் பண்ண முடியாது, ஒரு இடத்துல போய் தங்குறதுனால காசு பணம் தேவைப்படும்லம்மா, யாருக்காக உனக்காக இல்லைனா கூட ஷென்னுக்காகவாத இந்த காசை வாங்கி வச்சுக்குமாங்குவாங்க. சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா அப்படின்னு வந்து யாழ்னி வந்து பேசுவாங்க. எவ்வாறுமா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு கஷ்டம்னாலோ இல்லை ஒரு பிரச்சனைனாலும் எதுனாலும் அண்ணங்கிட்ட வந்து சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேம்மா, அப்படி என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு வந்து தயக்கமாக இருந்துச்சுன்னா கூட இந்த என்கிட்ட கூட சொல்லு, அவள் எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொல்லுவா, நான் பார்த்துக்குவேன். அங்கிள் நீங்கள் வந்து அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அம்மாவை நான் ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவேன் அப்படின்னு ஷென் பேசுவானா. இதுக்கு என்ன பாடுறா இப்போல்லாம் ரொம்ப பொறுப்பாக மாறிட்ட மாதிரி இருக்குடா ஷென் நீ அப்படின்னு வந்து இன்போன்னு சொல்லுமா. இங்கே பாரு உனக்கு தான் ரொம்ப வித்தியாசமாக தெரியுது அப்படின்னா, இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு ஷென்னோட அம்மாவும் ஷென்னும் வந்து அவங்களோட வீட்டை விட்டு போயிடுவாங்க.
ஷென் அப்போ ஷென்னோட அத்தை அவங்க மாமா பிடிச்சி சத்தம் போட்டுருப்பாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல, எல்லாரும் முன்னாடியும் வந்து உன்னோட தம்பி உன்னை கேள்வி கேட்குறான். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், எப்படி நீ ஃப்யூச்சரில் வந்து குடும்பத்தை போய் லீட் பண்ண போகிற, நீ சுத்தம் வேஸ்ட்டுடா அப்படின்னு பாரு. இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, மாஸ்டருக்கும் நமக்கு இருக்க ப்ராப்ளம் வந்து எப்படியாவது சால்வ் பண்ணணும். அப்போ வா போய் சாரி கேட்கலாம். இங்கே பாரு, இந்த நியூஸுக்கு தெரிஞ்சோடனே வந்து நம்மளோட ஆட்களை விட்டு போய் மாஸ்டர்கிட்ட வந்து பார்க்கலான்னு கூப்பிட்டு வர சொன்னேன். ஆனால் மாஸ்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விட்டாரு. நம்ம ஃபேங்கை தான் போய் என்னான்னு பார்த்துட்டு வர சொல்லணும். என்னது ஃபேங் அனுப்பணும், நான் வேணா அந்த சென்னை போய் அனுப்பி விடலாம், அவன் போய் நீல் டவுன் போட்டுட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்லேயே எதுக்கிட்ட அனுப்பணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இளவரசி வந்திருக்காங்கன்னு வந்து மெய்ட் சொல்லுவாங்களா. இங்கே பாரு ஜோ, இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இளவரசி கூடயே போனோம்னா மாஸ்டர் வந்து நம்மளை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த சான்ஸ் வந்து இன்னொன்று மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இளவரசிக்கும் நம்ம மகனுக்கும் இடையில வந்து கல்யாண உறவு வந்து ஏற்படுத்தி விட்டுறலாம். இங்கே பாரு, போய் எல்லாருக்கும் டின்னர் ரெடி பண்ணப்போ, போய் இளவரசி உள்ள வர சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த ஜோ மேடம் வந்து சொல்லுவோம். இளவரசி ஏன் வந்து இந்த கியூ ஃபேமிலி வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னா, ஷென் மாஸ்டர் வந்து சென்னுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்து விட்ருப்பாங்க, அதை கொடுக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அதை புரியாமல் இந்த லூஸு எல்லாமே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்குங்க. மீட்டிங் ஹாலில் வந்து இளவரசி வருவாங்களா. இளவரசியை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும், ஐயோ இளவரசி வாங்க 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 வாங்க, நீங்கள் வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா நல்லா இருக்காங்களா, எல்லோரும் நல்லா இருக்காங்களா, அப்பா தான் கடவுள் மாதிரி எங்களுக்கெல்லாம் அப்படின்னு ரொம்ப ஐஸ் வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த கிஃப்டெல்லாம் கொண்டு வந்து கொடுங்கடா இளவரசிக்கு அப்படிங்குவாங்களா. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்க. இல்லைம்மா நீ ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கண்டிப்பாக அந்த கிஃப்டெல்லாம் நீங்கள் வந்து அப்செட் பண்ணிக்கணும், ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அப்படிங்குவாங்க. இல்லை எனக்கு வேணான்னு இளவரசி சொல்லுவாங்க. யான்ஷி மேடம் கையில் இருக்க கிஃப்ட்டை வாங்க, அவங்க கை வலிக்க போது வார் அப்படிங்குவாங்க. இல்லை அதுக்கு அவசியம் இல்லை, நான் இதை வந்து கியூ அப்படின்னு சர்நேம் வந்து கியூ ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து கியூ ஒன்று ஆரம்பிச்சு தான் வரும். அது சொல்லவும் சரி தன்னோட மகனை தான் சொல்கிறாங்கன்ட்டு புரியுது. நீங்கள் எங்கள் மகனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மகன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், ரொம்ப டேலண்டானவர் தான் அப்படின்னு வந்து இளவரசி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து அந்த ஃபேங் வந்து அந்த மீட்டிங் ஹாலுக்கு வந்து வருவான், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவானா. சரிங்க இளவரசி, ஃபேங்கும் நீங்களும் வந்து தனியாக வந்து பேசிகிட்டு இருங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு வந்து ஃபேங்கோட அம்மா சொல்லுவாங்களா. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் பார்க்க வந்தது ஷென்னை தான் பார்க்க வந்தேன், ஷென் பண்ண பிரச்சனை பற்றி தான் நீங்கள் பேச வந்தீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம். மாஸ்டர் கூட அவன் பிரச்சனை பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட்டாக வந்து அவனையும் அவங்க அம்மாவை வந்து நாங்கள் வீட்டை விட்டு துரத்தி விட்றோம். மாஸ்டர்கிட்ட போய் நல்லா கிளியராக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் வந்து இதுக்கு காரணமே வந்து ஷென்னுக்கிட்ட வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பாலான்னு தான் வந்தேன். சரி நான் அவன் இங்கே இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வந்து இளவரசி போகலான்னு பார்ப்பாங்களா. இல்லை இளவரசி கொஞ்சம் நேரம் நின்றுங்க, டின்னர் சாப்பிட்டு போங்க, எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடுவீங்களே, இங்கே எங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கும் மாஸ்டர் கேரியில் வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், ப்ளீஸ் எங்களுக்கு கூட வந்து உட்காந்து டின்னர் சாப்பிடுங்களேன் அப்படின்னு இவங்க கேட்கும். உங்கள் மேலே ஏன் மாஸ்டர் கோபமாக இருக்காருன்னு எனக்கு தெரியாது, அதுக்கான ரீசன் எனக்கு என்னன்னு தெரியாது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இளவரசி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபேங்கோட அப்பா ஃபேங்கை வந்து அடிச்சிடுவார். என்கிட்ட இளவரசி சொல்கிறதுக்கு என்னடா அர்த்தம், நீ தான் மாஸ்டர் கூட வந்து பிரச்சனை பண்ணியான்னு கேட்பாரு. இல்லை நான் ஒன்றும் பண்ண கிடையாது, மாஸ்டருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாத்துக்கான அது சென்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட மறுபடியும் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு அடிக்கலான்னு போவாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து தத்துருவாங்க. டே உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னையும் என் பிள்ளையை அடிக்க வருவேன், டே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பிள்ளையை வந்து அடிக்க வருவேன், நானும் என்னோட தம்பியும் அந்த இளவரசனும் இல்லைனா நீ எப்படி அந்த ஹையர் போஸ்டிங்கில் வந்து இருக்க முடியுமா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்களை அடித்து கொல்ல பார்க்குற, உன்னைய போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு அப்படின்னு எங்கள் அம்மா வந்து கத்திட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த யான்ஷி வந்து, மேடம் சாப்பாடு ரெடியாக இருக்குது, 6 பேரை போகிற வாங்க சாப்பிட்லாங்கம்மா. ஏண்டி உனக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, உனக்கு சாப்பாடு தான் முக்கியமாக போச்சுல, சரிப்பா ஃபேங்க உங்கள் அப்பே வந்து சாப்பிட வர மாட்டான், சரி வா நம்மளால போய் சாப்பிட்லாங்க வாங்க. அம்மா நீங்கள் மட்டும்தாம்மா என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யான்சி என்னையே யான்சி சமையல் நிற்கி அப்படின்ட்டு யான்சி பொண்ணு வந்து கையை தடவிட்டே இருப்பானா. அப்படியே அந்த பொண்ணு வந்து அந்த இடத்த விட்டு போயிடும். அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் ஃபேங்கோட அம்மா சொல்லுவாங்க, இங்கே பாரு நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னா உங்கள் அப்பங்கிட்ட உனக்கு உததான் உலகம் பார்த்துக்கோ. அம்மா எனக்கு வந்து இளவரசி வேணுமா அப்படின்ட்டு அடம் முடிச்சுட்டு இருப்பானே. இங்கே பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், வா மொழ போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து சென்னு அவங்க அம்மாவை வந்து வீட்டு விட்டு வெளில வந்துருப்பாங்க. அவங்களோட பழைய வீட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. சரி இதான்ப்பா நம்மளோட பழைய வீடு, இது கொஞ்சம் பாலடைஞ்சு கிடக்கும், ஏதோ கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குல்ல, இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஷேன் வந்து தன்னோட திங்ஸ்லாம் ஒரு மரத்துக்கு அடியில் வந்து வைக்கலான்னு போவான். அந்த மரத்துக்கு அடியில் வந்து ஒரு மூலிகை செடியை வந்து பார்ப்பான். அதை பார்த்தோன்னே அம்மா நான் கொஞ்சம் நேரம் வெளில போயிட்டு வரேன், சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் அந்த இடத்த விட்டு போயிடுவான். அப்போ ஷென்னோட அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ சிவில் கிளாஸாக இருந்தால் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும், மிலிட்ரி கிளாஸாக இருந்தால் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும், எப்படி தான் ஷென் வந்து கிளாஸ்மேட் எல்லாம் சமாளிக்க போகிறனோ தெரியல அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டு விட்டு வந்த ஷென் எங்கே வந்திருப்பான் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு தான் வந்திருப்பான். ஒரு சில மூலிகை எல்லாம் நிறையா வாங்கிட்டு மார்க்கெட்லேருந்து வந்துகிட்டு இருப்பான்.
ஷென் மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கு வந்து இளவரசி வந்திருப்பாங்க. ஷென் இங்கே வாப்பா, இளவரசி உன்னை பார்க்கறதுக்கு தான்ப்பா வந்திருக்காங்க. நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், நீங்கள் இங்கே வந்தால் வந்து சொன்னாங்க, அதான் உங்களை தேடி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு வந்து ஷென் கேட்பானா. அதெல்லாம் ஒன்றும் பேசாதடா, வாங்க இளவரசி உள்ளே போய் பேசலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து எல்லாரையும் உள்ளே கூட்டு போவாங்க. சரி நீங்கள் 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னோட அம்மா வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. என்ன விஷயமா இங்கே வந்தீங்க இளவரசி? அந்த ஒன்றுமில்ல, மாஸ்டர் வந்து இந்த கிஃப்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்ட்டு உட்காரலான்னு போவாங்களா. இளவரசி இந்த இடம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், கியூ ஃபேமிலி வீட்டை விட்டு உங்களை அனுப்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். மாஸ்டருக்கு ஒரு பிரச்சனை பண்ணுறதுனால தான் உங்களையும் உங்கள் அம்மாவும் வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேனே. அந்த பிரச்சனைக்காக வந்து நான் வந்து எதுவும் பேசவா அப்படின்னு இளவரசி கேட்பாங்க. இல்லை ஃபேங்குக்கு வந்து ரொம்ப நாளாகவே என்னையும் எங்கள் அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்தணும்னு ஆசை. நாங்கள் இப்போ வந்து ரொம்ப நிம்மதியாக தான் இருக்கிறோம், எந்தவித அவசியமும் இல்லை. நாங்கள் எந்தவித தப்பும் பண்ணல, நாங்கள் யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் நீ வந்து ரொம்ப நல்லவன் தான். அந்த நான் வேணால் மாஸ்டர்கிட்ட சொல்லி மறுபடியும் உங்களை வந்து கியூ ஃபேமிலி வீட்டில் போய் சேர்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணவா அப்படின்னு இளவரசி கேட்பாங்க. இல்லை இளவரசி, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இளவரசி கிளம்பலான்னு போவாங்களா. அப்பன்னு பார்த்து ஷென்னோட அம்மா டீ போட்டு வந்துருவாங்க. இளவரசி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டீ குடிச்சிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஆண்டி, நீங்கள் இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு சிரமம், நான் இன்னொரு நாளுக்கு வந்து குடிச்சிக்கிறேன், நான் போயிட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி அங்கேருந்து போயிடுவாங்க. ஷென், நீ என்னடா சொன்ன, ஏன்டா இளவரசி இங்கேருந்து போனாங்க? அம்மா நான் எதுவுமே சொல்லலை, இந்த இடம் கொஞ்சம் அழுக்காக இருக்குல்ல, அதனால தான் அவங்க வந்து இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு ஷென் சொல்லுவான். உன்னை பற்றி எனக்கு தெரியாதடா அப்படின்னு வந்து ஷென்னோட அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஷென்னோட வீட்டுக்கு வெளியில் ஒரு மரத்துலேருந்து ஒரு ஸ்பை வந்து போகிறத வந்து ஷென் வந்து நோட் பண்ணிடுவான். இந்த சைடு இளவரசி வந்து ஒரு மாயாஜால காட்டுக்குள்ளே வந்து தனியாக போயிட்டுருப்பாங்க. அங்கே போயிட்டு வெளியில் வா, யார் நீ அப்படின்னு கேட்பாங்களாம். இளவரசி, உங்கள் கூட சும்மா பேசிட்டு போகலான்னு தான் வர சொன்னேன் அப்படின்ட்டு வந்து ஒரு முகமூடி போட்ட ஒருத்தி வந்து நிற்பான். நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னோட ஃபேஸை வந்து காட்டாமல் இருக்கல, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு இளவரசி கேட்பாங்களா. உடனே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஷென் வந்துடுவான். ஷென் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் இருக்க ஒருத்தரை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் 2 பேரும் போய் ஒரு சின்ன பொண்ணை போய் வம்பிழுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கே வெக்கமா இல்லையா? அந்த பொடியை மட்டும் கொண்டு போட்டு இளவரசியை வந்து தூக்கிட்டு வாங்கடா போகலாம் அப்படின்ட்டு வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வருவாங்க. இளவரசி ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுவாங்க, ஷென் வந்து ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுவாங்க. 2 பேருமே அட்டாக் பண்ணி முடித்தோடனே போய் ஷென் வந்து செக் பண்ணி பார்ப்பான். ஒருத்தனை பார்த்தா வந்து அவன் இறந்து போயிருப்பான். இவங்க வந்து வேறில்லாத பாய்சனை வந்து சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இளவரசி, ரொம்ப நன்றி நல்ல நேரத்தில் வந்து நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க, இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி அங்கேருந்து போவாங்களா. இளவரசி ஒரு நிமிஷம் நின்னுங்க, இங்கே வந்து 2 பேர் மட்டும் இல்லை, நிறையா பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, நீங்கள் தனியாக போகிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், நான் வந்து என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இளவரசி போகலான்னு பார்ப்பாங்களா. இல்லை உங்களுக்கு வந்து தற்காப்பு கலைகள்லாம் நல்லா தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என்னை பார்த்து கிஃப்ட் கொடுத்துட்டு போகலான்னு தானே வந்தீங்க, ஒரு வேளை நீங்கள் செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ப்ராப்ளம் எனக்கு தானே, அதான் சொன்னேன் அப்படிங்குவாங்களா. இளவரசிக்கு கோவம் தாங்காது. சரி, நீ சொல்கிறது சரி தான், அவங்க கூட இருந்தால் தான் எனக்கும் சேஃபு, சரி வா உன்னோட வீட்டில் வந்து போயிருக்கலாம், என்னோட அப்பாவோட ஆட்கள் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி வந்து ஷென் வீட்டுக்கு வந்து போவாங்க. அங்கே போனால் ஷென்னோட அம்மா வந்து ஷாக்காக பார்ப்பாங்களா. ஷென் சொல்லுவான், இளவரசி வந்து பாத்ரூம் போகிறதுக்காக வந்தாங்கன்னு. இளவரசி சொல்லுவாங்க, நான் இங்கே வந்து ஒன்று விட்டுட்டு போயிட்டு அதை எடுக்க வந்தேன்ட்டு. ஷென்னோட அம்மா வந்து பார்ப்பாங்களா. இல்லை இளவரசி வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி ஷென், நான் வந்து உனக்கு மூலிகைகளை வந்து கொதிக்க ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சமைக்கிறேன்ப்பா அப்படிங்குவாங்க. இல்லை ஆண்டி, நான் வேணா வந்து ஷென்னுக்கு வந்து ஹீட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இளவரசி சொல்லுவோம். சரிப்பா, அப்போ நான் போய் என் வீட்டு வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து இந்த மூலிகை இருக்கிற அறையில் போயிட்டு வேலைகளை வந்து பிரித்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஷென்னுக்கு கிடைச்ச அந்த கிஃப்ட், அந்த மூன் ஸ்டோன் இருக்கும்ல, அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேரும் வந்து ஒரு பானையில் போட்டு ஹீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஹீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இளவரசி கேட்பாங்க, அம்மா நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. இதுவா, ஆத்ம சக்தி மருந்தை வந்து நான் உருவாக்குறேன்னு. உனக்கு மெடிசனாக நல்லா தெரியுமா? இந்த எல்லா மூலிகைகளும் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ஆத்ம சக்தி வந்து நல்லா எழுச்சி பெறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கேள்விப்படாத ஒன்றா இருக்குது, என்னை என்ன முட்டாளாக்கா பார்க்குறியா அப்படின்னு வந்து இளவரசி கேட்பாங்களா. நீங்கள் வேணால் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். உடனே இளவரசி வாங்கி அதை வந்து குடிச்சிடுவாங்க. குடிச்சதுக்கப்புறமேட்டு தன்னோட பவர் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. பரவாயில்லையே, முன்னே இருந்ததை விட என்னோட பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆமாம், இதில் ஏதாவது சைட் எஃபெக்ட் எதுவும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு கவலையே படாதீங்க. இந்த பவுச்சை பார்த்தீங்களா, இந்த பவுச்சில் வந்து மூன் லைட் ஸ்டோனோட பவுட்ரு, அதோட சில மூலிகைலாம் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஒரு விஷயம் வந்து இதில் கலந்துருந்தாலும் கூட சரி, அது அப்படியே முறியடைஞ்சு போயிடும். அதுக்காக தான் இந்தாங்க அதை வச்சுக்கோங்க உங்கள் சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லுவோம். இளவரசி அந்த பவுச்சை வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப நன்றி சார், என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க. சேச்சா, அக்கறைனா ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு என் இடத்துல வந்து செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை எனக்கு தானே அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் வந்து இளவரசியை கூட்டு போகிறதுக்காக சிட்டி கமிஷனர் வந்து வந்திருப்பார். இந்த மாதிரி இளவரசியை கூட்டு போயிருக்கோம் அப்படின்னு சவுண்டு கேட்குமா. அது கேட்டோன்னே இளவரசி வந்து வெளில வந்துடுவாங்க. ஆண்டி, நான் வந்து போயிட்டு வரேன், எனக்கு நேரம் ஆச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு, இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனரோட சேர்ந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. இளவரசி போனது
ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நான் சரியான டயத்துக்கு மட்டும் அங்கே போகலைன்னா இளவரசி வந்து இறந்துருப்பாங்க. யாரோ ஒரு கொலைகாரை வந்து இளவரசி வந்து கொல்லணும்னு துடிச்சிட்டு அலைகிறான். கண்டிப்பாக கரண் இளவரசருக்கு வந்து நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க போல. கரண் தன்னோட ரூமில் வந்து நிறைய மூங்கில் பானங்கள்லாம் இருக்கும். அந்த மூங்கில்லாம் என்ன இருக்குன்னா ஒரு சில மெடிசினல் ட்ரிங்க்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருப்பான். எதுக்கு அப்படின்னா தன்னோட ஆத்ம சக்தியை வந்து எழுச்சி பெற உருவாக்குறதுக்காக ஒரு பவர் ட்ரிங்க் மாதிரி எடுத்து குடிச்சிட்டு இருப்பான். ஷென் நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த சைடு இளவரசி தன்னோட வீட்டுக்கு போயிருப்பாங்களா, அவங்க அப்பா வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதான் கரண் இளவரசன்னு சொல்லுவாங்களா, அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஏமா கொலகாரங்க வந்து உன்னை வந்து அட்டாக் பண்ணான்னு கேள்விப்பட்டேன், உனக்கு எதுவும் காயம் எதுவும் பண்ணல இல்லைம்மா? இல்லைப்பா 2 பேர் வந்து அட்டாக் பண்ணாங்க, ஆனால் சரியான இடத்துல வந்து நான் அவங்கள வந்து சமாளிச்சிட்டேன். கமிஷனர் நீங்கள் யாருன்னு ஏதாவது உங்களுக்கு குழு கிடச்சிச்சா என்ன? இல்லை சார் என்னன்னு தெரியல, இந்த சிட்டி ஃபுல்லாக வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தால் கண்டிப்பாக பிடிச்சி விசாரிச்சு என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் அங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருவாரு. இங்கே பாருமா அப்பாவுக்கு வந்து அரண்மனையில் வந்து நிறைய எதிரிகள் வந்து இருக்கிறாங்க, அதனால தான் இப்படி வந்து தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணுறனா கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு வெளில போவேனா, வீட்டுக்குள்ளே இரு, அதான் உன்னோட சேஃப்டிக்கு வந்து முக்கியமாக இருக்கும். அந்த கொலகாரங்க 2 பேரும் தன்னோட டார்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னவே சூசைட் பண்ணிக்கிட்டாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட டார்கெட் வந்து நான் கிடையாது, நீங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் தான்ப்பா கொஞ்ச நாளைக்கு வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு இளவரசி சொல்லுவாங்க. அப்போ வந்து இளவரசிட்டு இருக்க பவுச்சு நோட் பண்ணிடுவார். என்னம்மா எம்ப்ராய்டரி போட்டிருக்க பவுச்செல்லாம் வச்சுருக்கேன், உனக்கு எம்ப்ராய்டரி போட்ட எந்த ஐட்டமே பிடிக்காது, இதெல்லாம் வச்சுருக்கியே அப்படின்னு வந்து இளவரசர் கேட்பாரா. அது ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏம்மா நான் வேணா உனக்கு மாப்பிள்ளை பார்க்கவா, அப்புறம் அவனோட டோக்கனை வந்து இடுப்பில் தொங்க விட்டுக்குவல, அப்பா சும்மா கிண்டல் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு வந்து 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஆத்ம உலகத்தை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு தான் சென் வந்திருப்பான். அங்கே ஒரு இன்சார்ஜ் மேடம் வந்து இருப்பாங்க. அந்த இன்சார்ஜ் லேடி வந்து தம்பி வாப்பா, உன் கூட யாருமே வரலையா, அப்பா அம்மா யாரும் வரலையா, நீ மட்டும் தனியாக வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்களா. அம்மா என்னை ஏன் வந்து குழந்தை தம்பின்னு சொல்லி கூப்பிடுறீங்க? அதுவா சின்ன தம்பியோட உன்னைய பார்த்தா வயசு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதான் அப்படி கூப்பிட்டேன்ப்பா அப்படிங்குவாங்க. எனக்கு ஆத்மா சேம்பர் வந்து வேணும், ரெடி பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. மாஸ்டர் சென் தான் ஆத்ம சக்தி வந்து எழுச்சி பெற சடங்கெலாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, நீ வேணா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிப்பா, அவர் வெளியே போயிருக்காரு, வந்தோடனே வந்து எல்லாமே பண்ண சொல்கிறேன் அப்படின்னு வந்து இந்த லேடி சொல்லுவாங்க. இல்லை நான் வந்து ஷென் மாஸ்டர்னா சந்திக்கிறதுக்காக வரல, எனக்கு ஒரு சேம்பர் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்குவாங்க. என்ன பண்ணி பேசிகிட்டு இருக்கா, தனியாக அது செஞ்சால் ஏதாவது தப்பு ஆகி போச்சுன்னா உயிருக்கே ஆபத்து ஆகி போயிருப்பா, உனக்கு தெரியாதா? அதை பற்றினா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அதை பற்றி நிறையாவே படிச்சிருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு சேம்பரை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா போதும்னு ஷென் சொல்லுவான். அப்போ சரிப்பா 2 மணி நேரத்துக்கு வந்து சேம்பரை யூஸ் பண்ணனா அப்படின்னா 500 வெள்ளி காசுகள் வந்து நீ கொடுக்கணும், இந்த அதில் சைன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஷென்னும் வந்து அதில் வந்து சைன் பண்ணிட்டு இருப்பான். இந்த சைட் வந்து இந்த சேம்பருக்குள்ளே தான் காட்டுவாங்க. இந்த சேம்பர் உள்ள ஆத்ம உலகத்தோட சீஃப் வந்து மேனேஜர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பார். இங்கே பாருங்கள், இந்த எக்யூப்மெண்ட் வந்து பிரசிடென்ட்டோடது, அவர் வந்து தற்காப்பு கலை உலகத்துலேருந்து இது வந்து வரவழைச்சிருக்காரு. ட்ரைனிங்க்கு வர யாருமே வந்து இது பக்கத்தில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஆப்ரேட் பண்ணுறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டான ஒன்று, கஷ்டம், அதனால் யாருமே இது பக்கத்தில் விடாமல் பார்த்துக்கோங்க. இதை பற்றி பிரசிடென்ட் இன்னமும் வந்து படிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இங்கே பாரு, இதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்டா, கவலைப்படாதீங்க சீஃப், ஒரு கொசு கூட உள்ளே விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சீஃப் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவார். சீஃப் இந்த பக்கத்து போனோடனே ஒரு ஒர்க்கர் பையன் வந்து சொல்லுவான், மேனேஜர் சென் மாஸ்டர் வந்து ஆத்மசக்தி எழுச்சி பெற ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து என்னன்னு பார்க்குறீங்களான்னு சொல்லவும் மேனேஜர் அந்த இடத்த விட்டு போயிடுவார். அந்த சேம்பருக்கு தான் இந்த இன்சார்ஜ் பொண்ணு வந்து இந்த ஷென்னை வந்து கூப்பிட்டு வந்து விடும். சரிப்பா இங்கே இருந்துக்க 2 மணி நேரம் கழிச்சு வந்து நான் உனக்கு வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஷென் போய் அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ அந்த எக்யூப்மெண்ட் கீழே வந்து உட்காந்து தன்னோட ஆத்மசக்தி எழுச்சி பெற வைக்கிற அந்த ட்ரைனிங் வந்து பண்ணி பார்ப்பான். ஆனால் தன்னோட ஆத்மசக்தி வந்து ஒன்றுமே எழுச்சி பெறாமல் இருக்குமா. ஏன் என்னோட ஆத்மசக்தி வந்து எழுச்சி பெற மாட்டேங்குது, பேரண்ட்ஸில் இருந்து தானே இது இன்ஹெரிட் ஆகி வரும்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் ஒன்றுமே இல்லாமையாக இருக்கும், கண்டிப்பாக என்னோட ஆத்மசக்தி இருக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்பான். அப்போ அந்த எக்யூப்மெண்ட் வந்து அப்படியே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதுலேருந்து நிறைய அதிர்வலைகள் தான் வர ஆரம்பிக்கும். அப்போ தெளிவாக இருந்த வானம்லாம் நல்லா இருண்டு கட்டுக்கிட்டு நல்லா இடிக்க ஆரம்பிக்கும், அப்படியே நிலநடுக்கம் வந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து ஆத்மசக்தியோட பிரசிடெண்ட்டை தான் காட்டுவாங்க. ஏன் இந்த அட்வான்ஸ்டு ஆத்மசக்தி எழுச்சி பெற எக்யூப்மெண்ட்டை பற்றி எனக்கு ஆப்ரேட் பண்ணவே தெரிய மாட்டேங்குது, அதை பற்றி அவர் வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் வானம் வந்து இருண்டு கட்டி இடிச்சு நிலநடுக்கம் மாதிரி வரும்ல, அவர் இருக்கிற இடத்தையும் வந்து அந்த மாதிரி நிலநடுக்கம் வந்து அதிர்வலைகள்லாம் வரும். என்ன இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு வெளியில் போய் பார்த்துட்டு, ஒருவேளை படை எதுவும் திரட்டிட்டு போர் எடுத்து வராங்களோ அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. இல்லை இது வந்து தண்டர் பவர் ஆச்சு, அப்படி இது வந்து உயர் ரக ஃபர்ஸ்ட் கிரேடு வந்து ஆத்ம நிலையாச்சு. இந்த சைடு வந்து லியா
லியாங்கூவோட ராஜாவான ஜான் வந்து இதே நிகழ்வை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அவரோட அசிஸ்டன்ட் ஐயோ எதிரி வந்து நம்ம கோட்டைக்குள்ளே வராண்டா வாங்கடா 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 அப்படின்னு கத்திட்டு இருப்பானா. லூஸ் பையில கத்தாதடா, இது வந்து எனிமி யாரும் இங்கே வர கிடையாது, இது வந்து தண்டர் பவர், இது ஃபர்ஸ்ட் கிரேட் ஆத்ம நிலையை வந்து குறிக்கக்கூடியது, புறநகர்லேருந்து தான் இது வந்திருக்கு, நீ என்ன பண்ணுற சீக்கிரட்டாக போய் இது எங்கேருந்து வருது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னோட அசிஸ்டண்ட்டை வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. இந்த சைட் ஸ்டார் அகாடமியோட டீனை தான் காட்டுறாங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி நியூஸ் போகுது, இது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான்ப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டீன் வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆத்ம உலகத்தோட சாம்பில் ஷென் இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அப்புறம் இந்த ஷென் வந்து இதை ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தன்னோட கைகள்லாம் பார்த்தோன்னா லைட் வந்து அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்குமா. என்னாச்சு என்னோட கையில் இந்த மாதிரி லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, ஒருவேளை நான் வீக் ஆகிட்டேனோ என்னென்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு பில்லரில் வந்து தன்னோட பவரை வந்து யூஸ் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அந்த பில்லரே டேமேஜ் ஆயிரும். பரவாயில்லையே, இதுதான் ஃபர்ஸ்ட் கிரேட் ஆத்ம நிலையா, நார்மலாக இருக்கிறத விட 3 டைம்ஸ் பெட்டராக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக வந்து அந்த இன்சார்ஜ் பொண்ணு வந்துடும். கரெக்டாக 2 மணி நேரம் ஆச்சுப்பா உனக்கு கூட்டு போலாம் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மேனேஜர் அங்கே வந்துடுவார். ஆமாம் அவங்க 2 பேர்த்து யார் உள்ளே விட்டது, எதுக்காக இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு மேனேஜர் கற்றுக்கிட்டு இருப்பாரா. மேனேஜர் இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதின்னு எங்களுக்கு தெரியாது, கதவு ஓப்பனாக இருந்ததுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்குமோ உடனே அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவார். நீ என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் பிரசிடென்ட்டோட சாம்பரை நீ வந்து யூஸ் பண்ணியிருப்ப, இவனை மூலம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு. அரெஸ்ட் பண்ண வரவங்கள வந்து ஷென் வந்து பிளாக் பண்ணிடுவான். அந்த பொண்ணை போய் தூக்கிடுவானா. சாரிப்பா என்னால் தான் உனக்கு வந்து கஷ்டம், எல்லா தப்பும் என்னால் தான், உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்குவாங்க. இல்லை மேடம் நானே இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஷென் சொல்லுவான். அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு சீஃப் வந்துடுவார். என் மேனேஜர் நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு, இந்த சேம்பருக்குள்ளே யாருமே உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னேன், பிரசிடென்ட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதா. இல்லை சீஃப் நீங்கள் மன்னிச்சிருங்க, இவங்க 2 பேரும் தான் இதுக்கெல்லாமே காரணம், இவங்க 2 பேரும் தான் இதை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பார் மேனேஜர். இங்கே பாருங்கள் இந்த கதவு வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம், தடை செய்யப்பட்ட பகுதி எங்களுக்கு முதல்ல தெரியாது, நான் ஜஸ்ட் இந்த மிஷினை யூஸ் பண்ணியிருந்தேன், உடைக்கனா ஒன்றும் செய்யலை அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான் ஷென்னு. அப்பன்னு பார்த்து கரெக்டாக வந்து பிரசிடென்ட் வந்துடுவாங்க. சீஃப் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், யாருமே இந்த இடத்துக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு போய் அந்த எக்யூப்மெண்ட்டை பார்ப்போம். பார்த்தா அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஆன் ஆகிருக்கும்ல, அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஆமாம் யார் இந்த எக்யூப்மெண்ட் ஆன் பண்ணது அப்படின்னு உடனே மேனேஜர் தான் இவன் உள்ளே விட்டது இந்த பொண்ணு தான், அவங்க 2 பேரும் சாக தகுதியானவங்க தான் பிரசிடென்ட், இவங்களை வந்து போட்டு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் கற்றுக்கிட்டு இருப்பார். நீயாப்பா இதை ஆன் பண்ண அப்படின்னு பிரசிடென்ட் கேட்பாரா. டோர் ஓப்பன் ஆயிருந்துச்சு, அதனால் நான் இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணேன் அவ்வளோதான். இல்லை இவன் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கான், எனக்கு தெரிஞ்சு இவன் ஸ்பையாக தான் இருக்கணும், இவன் ஜானோட அந்த ராஜ்யத்துலேருந்து தான் வந்திருப்பான், கண்டிப்பாக இவனை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி என்னான்னு விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் கத்திட்டு இருப்பாரு. நீங்கள் என்ன நான் என்னமோ குற்றவாளிங்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு ஷென் கேட்டுட்டு இருப்பானா. இங்கே பார்ப்பா நான் தான் வந்து இந்த ஆத்ம உலகத்தோட பிரசிடென்ட்டு, உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு பிரசிடென்ட் பேசிகிட்டு இருப்பாரு. என்னடா இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு, பிரசிடென்ட் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காரு, இது சின்ன பையனை பார்த்து இவ்வளோ பணிவாக பேசிகிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சீஃப் வந்து முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து ஆன் பண்ண மாதிரி அப்படியே ஆஃப் பண்ணி விட்றீங்களா, எனக்கு இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனே தெரியாதுங்கவும் ஷென் போய் அதை வந்து ஆஃப் பண்ணிடுவான். தம்பி இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து எனக்கு எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லி தரீங்களா அப்படின்னு பிரசிடென்ட் கேட்பாரா. நான் ஒரு தடவை தான் சொல்லி தருவேன் கற்றுக்கங்க அப்படின்னு வந்து ஷென் செய்கிறது எல்லாத்தையுமே வந்து பிரசிடென்ட் ஆன் பார்த்துட்டு இருப்பாரு. ரொம்ப நன்றிப்பா, சரி நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இந்த இன்சார்ஜ் லேடி வந்து நீங்கள் பனிஷ் பண்ணுவீங்களா, இல்லை அப்படின்னா கிடையாதுப்பா நீ வந்து போகலாம் அப்படின்னு இவரே கொண்டு போய் அவனை வந்து வெளில விட்டுட்டு வருவார். ஷென் வெளில போனதுக்கப்புறம் மேனேஜர் இனிமேல் இந்த பக்கமே வரவே கூடாது, அவனை மூலம் இழுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லவும் மேனேஜர் எல்லாரும் இழுத்துட்டு போயிடுவாங்க. இதை பார்க்கவும் அந்த இன்சார்ஜ் லேடிக்கு வந்து பயமாக போயிடும். ஐயோ சார் நான் எதுவுமே பண்ணலை, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் பண்ண தப்புன்னு என்னை மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. இல்லைம்மா நீ பண்ண தப்பு இல்லை, உன்னை வந்து நான் மேனேஜரை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஆமாம் அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பிரசிடென்ட் கேட்பாரு. இல்லை சார் எனக்கு அவன் யாருன்னு தெரியாது, ஆனால் அவனோட பேர் வந்து சென்னுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா நீ போகலாம். ஏன் சார் அந்த பையன்கிட்ட வந்து இவ்வளோ பணிவாக நடந்துக்கிட்டீங்கன்னு சீஃப் கேட்பாரா. இங்கே பாரு இது வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டு, இதில் மொத்தம் 6 நிலை 18 லைன் இருக்குது, இதான் இதோட ஹையஸ்ட் ஃபார்மே, இதில் எத்தனை லைன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு பிரசிடென்ட் கேட்பாரா. உடனே அந்த சீஃபும் வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு இதில் 18 லைன் இருக்குது சார், எப்படி சார் இப்படி அப்படின்னு வந்து சீஃப் ஆச்சரியமாக கேட்பாராம். இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு எனக்கே தெரியல, ஆனால் அந்த சின்ன பையன் இவ்வளோ உயர் ரக சக்தியை 18 லைன் வர மாதிரி கரெக்டாக வந்து இதை ஆப்ரேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கான், அவன் யாருன்னே தெரில, அவன் யார் என்னங்கிறத வந்து நல்லா விசாரி அப்படிங்கிற மாதிரி பிரசிடென்ட் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து தான் மெயின் டாஸ்க் வந்து வரப்போகுது. அந்த டாஸ்கில் நம்ம ஷென் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸை வந்து பாஸ் பண்ணுறானாங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.